கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த காலை வேளையில் ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். வாசிங்க என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 23 26 வரைக்கும். நம்பர்ஸ் சாப்டர் 6 from the verse 23 26 வரைக்கும். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆசாரிய ஆசீர்வாதம், ஆசாரியர்களுக்கு உரிய ஆசீர்வாதம் அல்ல, ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ப்ரீஸ்ட்லி பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் பரிச்சயமான பகுதி. இதில் என்ன காரியங்கள் இருக்குங்கிறதுல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இப்போ டீல் பண்ண போகிறோம். சரி, நம்ம எல்லாருக்குமே நீங்கள் ஓரளவு அவங்க சிந்தைய வார்த்தை பக்கம் திருப்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? சரியா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நம்ம எல்லாருக்குமே 2 காரியங்கள் வேணும். என்னென்ன? ஒன்று ஆசீர்வாதம் வேணும், இன்னொன்று பாதுகாப்பு வேணும். இல்லை, நம்முடைய ஜெபங்களை 2 விதமாக பிரிச்சிடலாம். நமக்கு 2 காரியம் தேவைப்படுது. 2 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். என்ன? ஒன்று ஆசீர்வாதம் வேணும், இன்னொன்று பாதுகாப்பு வேணும். ஆம் ரைட்? நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டகரி பண்ணினீங்கன்னா 2 விதத்தில் பிரிச்சிடலாம், இல்லையா? ஒன்று என்ன கேட்போம்? எனக்கு ஆசீர்வாதம் இருக்கணும், என் குடும்ப ஆசீர்வாதம் இருக்கணும், பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், சபை ஆசீர்வாதமாக இருக்கணும், விசுவாச மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் ஊர் ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாமே என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒன்று. சரி, அடுத்து பாதுகாப்பு இருக்கணும். என் எல்லைகளில் தீய காரியங்கள் நடக்கக்கூடாது, விபத்து இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, நஷ்டங்கள் வரக்கூடாது, இழப்புகள் வரக்கூடாது, எதிரான சம்பவங்கள் எழும்பக்கூடாது. பாதுகாப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? நான் சொல்கிறது சரிதானா? நம்முடைய எல்லா ஜபத்தையும் பிரிச்சிங்கன்னா இந்த 2 கேட்டகரியில் அடக்கிப்படலாம். உண்மைதானா? ஒன்று ஆசீர்வாதம் வேணும்னு கேட்போம், இல்லைன்னா என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும்னு கேட்போம். நான் சொல்கிறது சரிதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த 2ஐயும் தான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் அது சொல்லப்படுது பாருங்க. என்னாகும் 6வது அதிகாரம் 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னை காக்க கடவர். 2ஐயும் சொல்றாரா? ஆசீர்வதிக்கணும், அடுத்து உன்னை என்ன செய்து கொள்ளணும்? காக்கணும், பாதுகாக்கணும். சொல்லிட்டாரா? சரி, இப்போ இந்த 2 எப்படி வரும்? ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எப்படி நமக்கு வரும்? சரியா? சரி, முதல்ல ஆசீர்வாதத்துக்கு வரலாம். ஆசீர்வாதம் எப்படி உண்டாகிறதுனா தேவனுடைய கிருபையினாலே உண்டாகிறது. சொல்லுங்க, தேவனுடைய கிருபையினாலே உண்டாகுது. நம்ம கேட்கலாம், பிரதர் ஜபம் ஆசீர்வாதம் இல்லையா, வேத வாசிப்பு ஆசீர்வாதம் இல்லையா, உபவாசம் ஆசீர்வாதம் இல்லையா, ஊழியம் செய்கிறது ஆசீர்வாதம் இல்லையா? இதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனால் எப்படி அது வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜபத்தை எடுத்துக்குங்களேன். ஜபம் எப்படி ஆசீர்வாதமாக மாறுது? ஒருத்தரை நாம் டெய்லி மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கிறோங்களேன். வாக்கிங் போகும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் டெய்லி ஒருத்தரை மீட் பண்ணிகிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட பேசிகிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கிறோங்க. கொஞ்ச நாளில் அந்த கான்வர்சேஷன் வளர 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 கொஞ்ச நாள் என்ன ஆகும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருதயம் அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? நம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம இருதயம் அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? உண்மைதானே நான் சொல்கிறது?
வாக்கிங்லேயோ இல்லை மினிஸ்ட்ரிலையோ ஏதாவது ஒரு இதில் தருணத்தில் டெய்லி அவரை மீட் பண்ணுறீங்க, டெய்லி பேசிகிட்டே இருக்கீங்க, அடிக்கடி சந்திச்சுட்டே இருக்கீங்க, அடிக்கடி காரியங்களை அவர்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இருதயம் அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், நம்ப ஆரம்பிச்சிடும். அதே தான் ஜெபத்துக்கும். ஒருவர் ஒரு விசுவாசி அல்லது ஊழியக்காரர் ஒருவர் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து அடிக்கடி பேச பேச ஜெபம் பண்ண என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க இருதயம் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுத்தரும். அந்த கிருபை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எல்லா இடத்துலையும் வாட்சி பாருங்க. லுக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனம். லுக் சாப்டர் 1 verse 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கிருபை பெற்றவளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்ப ஆசீர்வாதத்தை எது கொண்டு வருதுன்னா, தேவனுடைய கிருபையினால தான் ஆசீர்வாதம் வருகிறது. இல்ல, இப்ப ஜெபம் ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் கொண்டு வருது. எப்படின்னா, ஜெபம் விசுவாசத்தை உருவாக்குது. விசுவாசம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுத் தருகிறது. அந்த கிருபை தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப வேத வாசிப்பு பிளஸ்ஸிங் இல்லையா பிரதர்? வேதம் வாசிக்கிறது சும்மா மெஷினரியா வாசிக்கிறது பிளஸ்ஸிங் இல்லை. வேதத்தை வாசிக்கிறப்ப வார்த்தையின் மேல, தேவன் மேல விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து எதை பெற்று தருகிறது? கிருபையை பெற்று தருது. அந்த கிருபையினால தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லை, அப்படித்தானே வேதம் சொல்லுது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். இல்லை, த்ரூ ஃபெய்த் பை கிரேஸ். இல்லை, அப்ப நமக்கு கிருபையினால தான் நமக்கு என்ன வருகிறது? ஆசீர்வாதம் வருகிறது. இல்லை, சரி, நம்முடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்றது இல்லை, ஆசீர்வதிக்க. நம்முடைய கிரியை அவர்கிட்ட கொண்டு போய் எடுத்து காட்டவும் முடியாது. அதான் பிரச்சனையே. சொல்ல முடியுமா அவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் எப்படி ஊழியத்துக்கு என் பிள்ளைங்களை, 2 பிள்ளைகளை, 4 பிள்ளைகளை, 3 பிள்ளைங்க எப்படி ஊழியத்துக்கு அர்ப்பணித்து என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அவர் திருப்பி கேட்பாரா இல்லையா? படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் 10வதுலையே கொண்டு வந்து பைபிள் காலேஜில் சேர்த்து விட்டு போயிட்டேன். இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? உண்மைதானே? நான் அர்ப்பணத்தை கொலை சொல்லலை, அர்ப்பணிப்பை இல்லை, நான் குறை சொல்லலை. ஆனால் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட நான் இதை செஞ்சேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகளாக இருக்கு. இல்லை, இதெல்லாம் நம்ம செய்கிறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அதெல்லாம் நல்லது. ஆனால் இதெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, எடுத்து காட்ட முடியாது. எலியாவே நான் தான் உங்களை நம்புறேன்னு சொன்னப்போ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், இங்கே பாரு இதெல்லாம் என்ன சொல்லாத, நீ என்னை நம்பலை, உன்னை மாதிரி நான் 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன் நம்பிக்கையோட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீ என்னை நம்புறேன்னு சொல்லாத, உன்னையும் நான் வச்சிருக்கிறேன், நீ 7001வது ஆள், இன்னொரு 7000 பேரை விசுவாசத்தில் காத்து நான் வச்சிருக்கிறேன். இல்லை, விசுவாசத்தை துவக்குகிறவரும் நான் தான், அதை முடிக்கிறவரும் நான் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவரால் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஆசீர்வாதம் எதனால வருதுன்னா, கிருபையினால. சொல்லுங்க, ஆசீர்வாதம் எதனால வருது? அதைத்தான் 25வது வசனத்தில் நமக்கு சொல்றாரு பாருங்க. வாசிங்க, என்னாக 6:25 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். முதல்ல ஆசீர்வாதமும் பாதுகாப்பு வேணும். இந்த 2 எப்படி வரும்? ஆசீர்வாதம் எதனால வருகிறதுனா, தேவனுடைய கிருபையினால. அதனாலதான் அடுத்து சொல்றாரு, உனக்கு என்ன உண்டாகட்டும், அவர் தம்முடைய முகத்தை அவன் மேல பிரகாசிக்க பண்ணி உனக்கு என்ன, அவன் மேல என்னவாக இருப்பாராக? கிருபையாய் இருப்பாராக. சரி, அடுத்து முதல்ல ஆசீர்வாதம் வேணும். நான் கேள்வி கேட்டுறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லிருங்க பார்க்கலாம். நமக்கு 2 வேணும். என்னென்ன? வெல்டன், சூப்பர். இப்ப ஆசீர்வாதம் எதனால வருகிறது? தேவனுடைய. வெரி குட். அடுத்து நமக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா? அடுத்து என்ன வேணும் நமக்கு? 2வது பாதுகாப்பு. பாதுகாப்பு எதனால வருகிறது என்றால், தேவ சமாதானம் எங்கே ஆளுகை செய்யுமோ அங்கே தெய்வீக பாதுகாப்பும் இருக்கும்.
தேவனுடைய சமாதானம் எந்த வீட்டில், எந்த சபையில், எந்த குடும்பத்தில், எந்த பட்டணத்தில், எந்த தேசத்தில் ஆளுகை செய்கிறதோ அங்க கண்டிப்பா தெய்வீக பாதுகாப்பும் இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்களேன். 1 Thessalonians chapter 5 verse 23. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. தேவன் உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை காத்துக்கொள்வார்னு காமனா சொல்லல, அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை காத்துக்கொள்ள கடவர். இல்ல, தேவன் காத்துக்கொள்ளட்டும்னு காமனா சொல்லல, கர்த்தர் காத்துக்கொள்ளட்டும், ஆண்டவர் காத்துக்கொள்ளட்டும்னு காமனா சொல்லல. என்ன சொல்றாரு? எந்த தேவன் காத்துக்கொள்ளட்டும்? சமாதானத்தின் தேவன் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் காப்பாராக. இல்ல, ஏன்னா தேவ சமாதானம் எங்க இருக்குமோ அங்கே தெய்வீக பாதுகாப்பும் உண்டு. யோபு புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனம். ஜோப் chapter 25 verse 2. யோபு புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனம். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். ஆண்டவர்ட்ட 2 இருக்கு பாருங்க. அதிகாரமும் இருக்கிறது, பயங்கரமும் இருக்கிறது. ஆனா அவர் தம்முடைய டெரிபிள் இருக்கு, பயங்கரம் அவற்றை இருக்கு. ஆனா ஆண்டவர் தம்முடைய உன்னதமான ஸ்தலங்கள்ல அவர் எதை கட்டளையிடுகிறார்னா சமாதானத்தை கட்டளையிடுறாரா. ஏன் சமாதானத்தை கட்டளையிடுறாரு? அவர் சமாதானத்தை கட்டளையிட்டா அந்த இடத்துல பயங்கரங்கள் நுழைய முடியாது. பயங்கரமான காரியங்கள், டெரிபிளான காரியங்கள் அங்கே நடக்காது. விபத்து, வியாதி, நஷ்டம், துக்கம், வறுமை, வேதனை, நம்மளை கஷ்டப்படுத்துகிற இந்த காரியங்கள்லாம் இருக்கு பாருங்க. இது என்ன செய்ய முடியாது? அந்த இடத்துக்குள்ள என்ன செய்ய முடியாதா? என்டர் ஆக முடியாது, நுழைய முடியாது. இல்லை, நம்ம ஷாலோம் அப்படின்னு சொல்றோம். சமாதானம் அப்படிங்கிறத எபிரேய பாஷையில் என்ன சொல்றோம்? ஷாலோம்னு சொல்றோம். இந்த ஷாலோம் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு அர்த்தமே என்ன தெரியுமா? த ஷாலோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, த ஏஞ்சல் ஆஃப் டெத் ஹேஸ் நோ அத்தாரிட்டி. மரணத்தின் தூதனுக்கு அங்கே அதிகாரம் கிடையாதாம். எங்கே சமாதானம் ஆளுகை செய்கிறதோ அங்க மரணத்தின் தூதன், த ஏஞ்சல் ஆஃப் டெத் ஹேஸ் நோ அத்தாரிட்டி. மரணத்தின் அதிகாரி யாரு? மரணத்தின் தூதன் யாரு? சாத்தான், பிசாசு. அப்ப எங்க தேவ சமாதான ஆளுகை செய்யுமோ அந்த இடத்துக்குள்ள மரண தூதன் சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. அவனால மரணத்துக்கான காரியங்களை, அழிவுக்கான காரியங்களை அவனால என்ன செய்ய முடியாது? உள்ள கொண்டு வர முடியாது. அல்ல, அப்ப தேவ சமாதானம் இருக்கிற இடத்துல தெய்வீக பாதுகாப்பும் இருக்கும். Where the God's peace reigns, the angel of death has no authority. எங்கே தேவ சமாதான ஆளுகை செய்யுமோ அந்த இடத்துல ஒரு தெய்வீக பாதுகாப்பு உருவாக ஆரம்பிச்சிடும். அங்க சாத்தானால என்ன செய்ய முடியாது? உள்ள நுழைய முடியாது. அப்ப பாதுகாப்பு இருக்கணும்னா என்ன இருக்கணும்? சொல்லுங்க. பாதுகாப்பு இருக்கணும்னா என்ன இருக்கணும்? நான் திருப்பி கேட்குறேன். நமக்கு 2 வேணும். என்னென்ன? 1 ஆசீர்வாதம். நான் ஏன் உங்களை பேச வச்சுட்டே இருக்கேன்னா, நீங்கள் வாயை திறந்து சொல்ல 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 இந்த செய்தியுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லைகள் அப்படியே பனி போல இறங்க ஆரம்பிக்கும். இல்லை, அதனால தான் நான் உங்களை பேச வச்சுட்டே இருக்கேன், கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன். சரி, சொல்லுங்கள். நமக்கு 2 வேணும். என்னென்ன? ஆசீர்வாதம், பாதுகாப்பு. வெரி குட். ஆசீர்வாதம் எதனால வருது? கிருபையினால. அடுத்து பாதுகாப்பு எதனால வருது? தேவனுடைய. அதைத்தான் 26வது வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. 26ல் வாசிங்க. என்னாக 6:26 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. முதல்ல சொன்னாரு உன்மேல் கிருபையா இருக்க கடவர்னு சொன்னாரு. இப்ப எதை கட்டளையிட கடவர்னு சொல்றாரு? சமாதானம் கட்டளையிட கடவர்னு சொல்றாரு. சரியா? சரி, இப்ப ஒரே ஒரு ரிப்பீட்டேஷன் மட்டும் வச்சு சொல்லிடுவோமா உங்களுக்கு புரியுறதுக்காக. நமக்கு 2 வேணும். என்னென்ன?
பாதுகாப்பு. ஆசீர்வாதம் வரணும்னா என்ன இருக்குண்ணா? கிருபை. அப்ப பாதுகாப்பு இருக்கணும்னா என்ன இருக்குண்ணா? அப்ப கிருபையும் சமாதானமும் இருந்தா இந்த ரெண்டும் வந்துருது. எந்த ரெண்டும்? ஆசீர்வாதமா? எது ரெண்டும் இருந்தா? கிருபையும் சமாதானமும் இருந்தா இது ரெண்டும் வந்துருது இல்லையா? அதனாலதான் நீங்க பார்த்துருக்கீங்களா, பவுல் எல்லா நிருபங்கள்லையும் துவக்கத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும், கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும், கிருபையும் சமாதானம் எல்லா நிருபத்திலையும் சொல்லுவார் இல்லை? ரோமர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த ஆசாரிய ஆசீர்வாதத்தை எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டே வர்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 1:2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அடுத்து கலாத்தியர் 1:3 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எபேசியர் 1:3 1:2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிலிப்பியர் 1:2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அப்ப எல்லா நிருபங்களையும் பவுல் மென்ஷன் பண்ணிட்டே வர்றார். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும், கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். ஏன் மென்ஷன் பண்றாருன்னா அவருக்கு தெரியுது இந்த கிருபையும் சமாதானமும் உண்டாயிருச்சுன்னா எது ரெண்டும் வந்துடும்? ஆசீர்வாதமா பாதுகாப்பு வந்துடும். இந்த ஆசாரிய ஆசீர்வாதத்தை அவர் எல்லா நிருபத்திலையும் ஃபர்ஸ்ட் எழுதுறாரு பாரு இல்ல? சரி, இப்ப கவனிங்க. ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்றால் இது ரெண்டும் இருக்க வேண்டும்னு பார்த்துட்டோம். எது ரெண்டும்? கிருபையும் சமாதானம். இப்ப அடுத்த கேள்வி, கிருபையும் சமாதானமும் எப்படி பிரதர் உண்டாகும்? கிருபையும் சமாதானமும் எப்படி நமக்கு வரும்? எப்படி வருங்கிறத அந்த வசனத்திலே நமக்கு பதில் இருக்கு பாருங்க. என்னாகும் 6வது அதிகாரம் 25-26 திரும்ப வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னாக 6:25-26 சேர்ந்து வாசிங்க. 2 வசனத்திலையும் ஒரே காரியத்தை மென்ஷன் பண்றாரு பாருங்க. இதை செஞ்சு உன் மேல கிருபையா இருப்பார், இதை செஞ்சு உனக்கு அவர் சமாதான கட்டளையிடுவார். எதை செஞ்சு? 2 வசனத்திலையும் காமனா ஒரே காரியத்தை ரிப்பீட் பண்றாரு பாருங்க. 2 வசனத்திலையுமே எதை செஞ்சு நமக்கு அதை ரெண்டையும் தரணுமா? வாசிங்க. எனக்கு 6:25 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இப்ப இதை செஞ்சு உனக்கு கிருபை தருவார், இதை செஞ்சு உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார்னு 2 வசனத்திலையும் ஒரே காரியத்தை மென்ஷன் பண்றாரு. என்ன காரியத்தை? கர்த்தர் தம்முடைய முகத்தை நம் மேலே பிரகாசிக்க பண்ணி நமக்கு கிருபை தருவா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. 2 ஒண்ணுதான். பிரகாசிக்கிறது பிரசன்னமாகிறது 2 ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல ஷைன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் சொல்றாரா? சரி, இப்ப கிருபையும் சமாதானம் வரணும்னா அவர் தம்முடைய எதை நம்ம மேல பிரகாசிக்க பண்ண வேண்டி இருக்கு? முகத்தை. அப்ப அவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணிட்டா கிருபையும் சமாதானம் வந்துருது. கிருபையும் சமாதானம் வந்துட்டா எது ரெண்டும் வந்துருது? சரி, இப்ப அடுத்த கேள்வி, அவர் எப்படி பிரதர் என் மேல அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாரு? இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்னா இந்த கர்த்தருடைய முகம்னா என்ன, அதைத்தான் இப்ப டீல் பண்ண போறோம். சரியா? அதுதான் இப்ப தியானிக்க போறோம். இந்த செய்தியுடைய கரு அதுதான். கர்த்தருடைய முகம் அல்லது தேவனுடைய முகம், the face of the Jehovah, face of the God. கர்த்தருடைய முகம், தேவனுடைய முகம், face of the Lord. அதைத்தான் இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய முகம்னா என்ன, அதை எப்படி நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணுவார்,
அவர் பிரகாசிக்க பண்ணுனா நமக்கு என்னெல்லாம், இது மட்டும் இல்லை, கிருபை சமாதானம் இருக்குல்ல, வித் அதோட என்னெல்லாம் பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்குது. அதுதான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். சரி, இப்போ கவனிங்க. வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்பதற்கு பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்பிள்ஸ், சைன்ஸ், அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவருங்கிறதுக்கு பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? என்னெல்லாம் அடையாளம் இருக்குது பரிசுத்த ஆவியானவருக்கு? புறா என்பது, வெரி குட், புறா என்பது டவ் ஆவியானவரை அடையாளப்படுத்துது. வெரி குட். வேற எண்ணெய், ஆயில், குட். எண்ணெய்ங்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அடுத்து தண்ணீர், வாட்டர், வெரி குட், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். வெரி குட். வேற காற்று, விண்டு. காற்று என்பது யாரை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. வெரி குட். அப்புறம் சரி, அக்கினி, ஃபயர். வெரி குட். அக்கினி, நெருப்பு என்பது யார் அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துது. வெரி குட். வேற நதி, ரிவர். நதி என்பது யார் அடையாளப்படுத்தும்? பரிசுத்த ஆவியானவர். என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து, யோவான் 7:38-39 இல்லை, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ நதி என்பது யாரை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துது. வெரி குட். அடுத்து ஊற்று, ஃபவுண்டன், ஊற்று, ஸ்ப்ரிங். ஊற்று என்பது என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இருக்குல்ல, அந்த ஊற்று புறப்படும். ஊற்று இல்லை, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அந்த ஊற்றுங்கிறது யாரை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. வெரி குட். சரி, அடுத்து வெரி குட். தேவனுடைய விரல், ஃபிங்கர் ஆஃப் தி லார்ட். தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. தேவனுடைய விரல்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கும். தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற வார்த்தை. சரி, அடுத்து ஒட்டகம், கேமல். ஒட்டகம்ங்கிறது யாரை அடையாளப்படுத்தும்? பரிசுத்த பைபிளில் எங்கெல்லாம் ஒட்டகம்னு வருதோ அதெல்லாம் யாரை அடையாளப்படுத்தும்? அது பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யும்? அது அடையாளப்படுத்துகிற வார்த்தை. உங்களுக்கு புரியும்படியாக சொல்லட்டுமா? ஆபிரகாம் தன் பையன் ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்கு யார் அனுப்பி வைக்கிறாரு? எலியேசர் வேலைக்காரனை அனுப்புகிறார். நல்லா கவனிங்க. ஃபாதர் சன்னுக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்த யார் அனுப்பி வைக்கிறாரு? தன்னுடைய சர்வன்ட்டை, வேலைக்காரனை ஊழியக்காரனை அனுப்பி வைக்கிறார். அந்த ஊழியக்காரன் மணவாட்டிகிட்ட வரும்போது எதனுடைய உதவியோடு வர்றாரு? 10 எதை எடுத்துகிட்டு வந்தாரா? ஒட்டகத்தை எடுத்துகிட்டு வந்தாரா? அப்போ ஒட்டகம் யாரை அடையாளப்படுத்துது? ஆவியானவர். இதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள். பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் இயேசுவுக்கு மணவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்த ஊழியக்காரர்களாகிய உங்களையும் என்னையும் அனுப்பி இருக்கிறார். நம்ம யாருடைய துணையோடு இந்த வேலையை செய்கிறோன்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இதை செய்து முடிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை? அப்போ அந்த ஒட்டகம் என்பது யாரை குறிக்கிற வார்த்தை? அது பரிசுத்த ஆவியானவரை. சரி, அடுத்து ஈசோப்பு, ஹைசூப். ஈசோப்பு சொல்கிறோம்ல, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் தாவீது சொல்கிறார்ல. ஈசோப்பு என்பது யாரை அடையாளப்படுத்துகிற வார்த்தை? அது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும். சரி, இப்படி வேதத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய அடையாளங்கள் உண்டு இல்லை? அதை போல கர்த்தருடைய முகம், தேவனுடைய முகம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய முகம் அல்லது தேவனுடைய முகம் என்று எங்கெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாய் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் எழுதப்பட்டிருக்கும். நான் சில வசனங்கள் சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எங்கெல்லாம் கர்த்தருடைய முகத்தை குறித்து, தேவனுடைய முகத்தை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்களோ அங்கெல்லாம் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இதில்
இப்போ கவனிங்க, நல்ல கவனிங்க, முக்கியமானதை சொல்கிறேன். இதில் இந்த தமிழ் பைபிளில் இங்கிலீஷில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கர்த்தருடைய முகம்னு நேரடியாக அவங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. அந்த வாக்கிய அமைப்பு அவர்களுக்கு என்ன செய்யலை, ஒத்து வரலை. அதுக்கு கர்த்தருடைய முகம்னு சொன்னால் அது அந்த வாக்கிய அமைப்பு சரியாக ஃபிட் ஆக மாட்டேன்னு சொல்லிடுச்சு, செட் ஆகலை. அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை கொஞ்சம் மாற்றி கர்த்தருடைய முகங்கிறத 4 வார்த்தைகளை அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய முகம்னு போடாமல் என்னென்னு போட்டிருக்கிறாங்க அந்த இடத்துலலாம். எல்லா இடம்னு சொல்ல முடியாது, ஒரு 70% இடங்களில் கர்த்தருடைய சமூகம், இல்லை கர்த்தருடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருக்கு முன்பாக 4 வார்த்தை போட்டிருக்காங்க. கர்த்தருடைய சமூகம் அல்லது தேவனுடைய சமூகம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். கர்த்தருடைய அல்லது தேவனுடைய, கர்த்தருடைய சமூகம் அல்லது கர்த்தருடைய சந்நிதி அல்லது கர்த்தருடைய பிரசன்னம் அல்லது கர்த்தருக்கு முன்பாக. 4 வார்த்தை: சமூகம், சந்நிதி, பிரசன்னம், கர்த்தருக்கு முன்பாக. எங்க 4 வார்த்தையை ஒரு தடவை சொல்லிருங்க பார்க்கலாம். என்னென்ன வார்த்தை? சமூகம், சந்நிதி, பிரசன்னம், கர்த்தருக்கு அல்லது தேவனுக்கு முன்பாக. இந்த இடம் வருது பாருங்க. அந்த இடத்துல மெஜாரிட்டி பிளேசஸில் என்ன இருக்குன்னா, ஒரிஜினலில் வாட்சிங்கன்னா கர்த்தருடைய முகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றி கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம்னு போட்டாங்க. இதை நீங்கள் எதில் கண்டுபிடிக்கலாம் பிரதர்? நான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, SLTன்னு சொல்லுவாங்க, ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். SLT, ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். ஆன்லைனில் வேணால் கிடைக்கும். பிரிண்டட் இங்கே கிடைக்க மாட்டேங்குது இந்தியாவில். யூஎஸில் நல்லா ஈஸியாக கிடைக்குது. யாராவது போனாங்கன்னா வாங்கிட்டு வர சொல்லுங்கள் கிடச்சிச்சின்னா. ஆனால் ஆன்லைனில் கிடைக்குது. SLTன்னு சொல்லுவாங்க, ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். ஜூலியா ஸ்மித் அப்படிங்கிற ஒரு ஹீப்ரூ ஸ்காலர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, SLT சொல்லல, லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்னா என்ன அர்த்தம்னா, ஹீப்ரூ பாஷையில் எப்படி இருக்கோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது. அது பேர் தாங்க லிட்ரல், எழுத்துப்பூர்வ மொழிபெயர்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஹீப்ரூவில் எப்படி இருக்கோ அப்படியே கன்வெர்ட் பண்ணுறது. அது சில நேரம் கிராமர் உதைக்கும், கிராமர் செட் ஆகாது. சில நேரம் அர்த்தம் கொஞ்சம் நமக்கு என்ன இந்த மாதிரி சொல்ல முடியாது, இந்த மாதிரி வாக்கிய அமைப்பு அது கரெக்டாக ஒத்து வராது. அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வாக்கிய அமைப்பு, கிராமரு, இலக்கணம் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அங்கே ஒரிஜினலில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் என்னது, லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். இந்த SLTயில் நீங்கள் போய் கரெக்டாக வாட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த சமூகம், சந்நிதின்னு வர்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா, கரெக்டாக ஃபேஸ் ஆஃப் த ஜெகோவா, கர்த்தருடைய முகம் அப்படின்னு இருக்கும். நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன், வசன ஆதாரங்களோட சொல்கிறேன். நீங்கள் இதை மட்டும் நல்ல நினைவில் வச்சுக்கிறீங்க. கர்த்தருடைய முகம்னு வர்ற இடத்துலலாம் 4 வார்த்தை போட்டிருக்காங்க. என்னென்ன? கர்த்தருடைய சமூகம், அப்புறம் சந்நிதி, அப்புறம் பிரசன்னம், அப்புறம் முன்பாக. வெரி குட். இந்த 4 வார்த்தையும் வந்துச்சுன்னா அது யாருடைய முகத்தை குறிக்கிற இடம்? அது கர்த்தருடைய முகத்தை. கர்த்தருடைய முகங்கிறது யாரை அடையாளப்படுத்துகிறது? வெரி குட், வெரி குட், வெரி குட். இதை நினைவில் வச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 51:11. சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். தமிழ்ல சமூகத்தைன்னு போட்டாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், சமூகத்தைங்கிறது யாருடைய முகத்தை குறிக்கிற வார்த்தை? அது கர்த்தருடைய முகத்தை. கர்த்தருடைய முகம் யாரை குறிக்கிற வார்த்தை? அது பரிசுத்த ஆவியானவர். இல்லையா? இதே SLTயில் வாசிங்களே, ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனில் வாசிங்க. Thou will not cast me away from thy face. உம்முடைய thy face, உம்முடைய முகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க. And thou will not take thy Holy Spirit from me. உம்முடைய ஆவியானவரை என்னை விட்டு எடுக்காதீங்க. நம்முடைய தமிழில் சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும் போட்டாங்க. ஆனால் கரெக்டாக சொன்னால் எதை விட்டு என்னையை தள்ளாதீங்க? உம்முடைய முகத்தை விட்டு என்னையை தள்ளாதீங்க. அப்படி சொல்ல முடியாது இல்லையா?
உங்கள் முகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்கன்னு சொல்ல முடியுமா? வாக்கிய அமைப்பு செட் ஆகலைங்கிறதுனால முகங்கிறத அவங்க எப்படி மாற்றிக்கிட்டாங்க? கொஞ்சம் சமூகம்னு மாற்றிக்கிட்டாங்க. உம்முடைய முகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உங்கள் ஆவியானவரை என்னை விட்டு எடுக்காதீங்க. அந்த முகம்னு வர்ற இடத்துல ஆவியானவர் கரெக்டாக வந்துடுறாரு பாருங்க. சங்கீதம் 139:7 வாசிங்க. 43:7 39:7. சங்கீதம் 139:7 139:7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். தமிழ்ல சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்னு போட்டிருக்காங்க. ஆனா SLTல வாசிச்சீங்கன்னா whither shall I go from thy spirit, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், and whither from thy face shall I உம்முடைய முகத்தை விட்டு, thy face, உம்முடைய முகத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன்? ஆவியானவரை விட்டு நான் எங்க போவேன்? உங்க முகத்தை விட்டு எங்க ஓடுவேன்? அப்ப முகம்னு வர்ற இடத்துலலாம் யாரு வர்றது? பரிசுத்த ஆவியானவர். இல்லை இவ்வளவு ஏன் தமிழ்லேயே வாசிங்க, நமக்கு நம்ம மொழிபெயர்ப்பில் கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி வாசிங்க. 143:7 அதை வாசிக்கலாமா? வாசிங்க. சங்கீதம் 143:7. கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதே. எனக்குள்ள நீங்க வைத்திருக்கிற என்னுடைய ஆவி தொய்ந்து போகிறது, உங்க முகத்தை மறைக்காதீங்க. இல்ல அடுத்து இன்னும் தெளிவா வாசிங்களா? எசேக்கியேல் 39:29. எசேக்கியேல் 39:29. எசேக்கியேல் 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால், என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அப்ப கர்த்தருடைய முகத்தை மென்ஷன் பண்ற இடத்துல எல்லாம் யாரு வர்றது? அப்ப கர்த்தருடைய முகங்கிறது யாரை அடையாளப்படுத்துகிற வார்த்தை? அது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப கர்த்தருடைய முகத்தை குறித்து எங்கெல்லாம் எழுதப்படுகிறதோ அங்கெல்லாம் யாரை குறித்து எழுதப்படுகிறது? ஆவியானவரை குறித்து எழுதப்படுது. ஏன்னா கர்த்தருடைய முகம் என்கிற அந்த வார்த்தை யாரை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியை. உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் எளிமையாக சொல்ல முயற்சிக்கிறேனே. இப்போ கவனிங்களேன், தேவன் நம்மளை அவருடைய சாயலாகவும் அவருக்கு ஏது ரூபம்? ஆவியான தேவனுக்கு என்ன இல்லைன்னு பாடுறான். அப்புறம் எப்படி ரூபம்? எப்படி ரூபம்னா கவனிங்க, அவருக்குள்ள என்னெல்லாம் குணாதிசயங்கள் சுவாபங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்துச்சோ அது எல்லாவற்றுக்கும் அடையாளமாகத்தான் நமக்கு ஒவ்வொரு உறுப்புகள் வைக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், தேவனிடத்தில் மிகுந்த வல்லமை இருக்கிறது, பவர். அந்த வல்லமைக்கு அடையாளமாகத்தான் நமக்கு புயங்களை கொடுத்திருக்கிறார். தேவனிடத்தில் தரிசனம் இருக்கிறது, அதற்கு அடையாளமாகத்தான் நமக்கு கண்கள் வைக்கப்பட்டது. தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அதற்கு அடையாளமாகத்தான் நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாய் இப்படி ஒவ்வொரு உறுப்பும் தேவனிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை குறிக்கிறது. அதுக்காக தான் அதை வச்சிருக்கிறாரு. இல்ல, தேவனிடத்தில் நற்செய்தி இருக்கிறது, சுவிசேஷம் இருக்கிறது. ஆகையினாலதான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? சுவிசேஷகனுடைய மலைகளில் ஏறி வருகிற சுவிசேஷகனுடைய ஆயத்தம் என்னும், சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் எதை அணிந்து கொள்ளணுமா? இல்லையா? அப்ப எதுக்கு காலை வச்சார்னா அவரிடத்துல நற்செய்தி இருக்கிறது, சுவிசேஷம் இருக்கிறது. அதற்கு அடையாளமாகத்தான் நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, கால்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப இந்த பாடி இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாடி அனாட்டமின்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய சரீரத்தினுடைய அந்த அமைப்புகள்னு இது ஒரு தனி பாடம். எதுக்காகலாம் இந்த உறுப்புகளை அவர் வச்சாரு அப்படிங்கிறது, தேவனுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சோ, தேவன் ஆவியாக தான் இருக்கிறாரு.
அந்த ஆவியான தேவன்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாவற்றுக்காக ஒரு உறுப்பை நமக்கு கொடுத்தாரு. இதுல இந்த மனுஷ முகம் இருக்கு பாருங்க, இந்த முகம் இருக்கு பாருங்க, இது எதுக்கு அடையாளம்னா அந்த மனுஷனுடைய ஆவிக்கு அடையாளம். சொல்லுங்க, மனுஷனுடைய எதுக்கு அடையாளம்? மனுஷ ஆவி சோறுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், இருதயம் சோறுதுன்னு வச்சுக்கிறீங்க, முதல்ல அது எது காட்டி கொடுக்கும் தெரியுமா? சொல்லுங்க, எது காட்டி கொடுத்துரும்? இருதயம் சோர்வா இருந்துச்சுன்னா, ஆவி சோர்வா இருந்துச்சுன்னா எது காட்டி கொடுத்துருது? இந்த ஆவிக்கு அடையாளம் இந்த முகம். அப்ப மனுஷனுடைய ஆவிக்கு மனுஷ முகம் அடையாளம். சொல்லுங்க, மனுஷ ஆவிக்கு எது அடையாளம்? மனுஷ முகம் அடையாளம்னா தேவனுடைய ஆவிக்கு தேவனுடைய முகம் அடையாளம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனாலதான் இந்த முகம் என்பது தேவனுடைய ஆவியானவரை குறிக்குது. சொல்லுங்க, தேவனுடைய யாரை குறிக்குது? எதை குறிக்குது? இப்ப சொல்லுங்க, தேவனுடைய முகம்னு வர்ற இடம்லாம் யாரை அடையாளப்படுத்திக்கிறணும்? சத்தமா சொல்லுங்க. தமிழ் பைபிள்ல அதை எப்படி போட்டு வச்சிருக்கிறாங்க? 4 வார்த்தை: சமூகம், சந்நிதி, பிரசன்னம். இந்த 4 வார்த்தை வந்தா யாரை அது அடையாளப்படுத்துகிறது? திரித்துவத்தில் அது யாரை அடையாளப்படுத்துகிறதுன்னு அர்த்தம்? பரிசுத்த ஆவியை குறிக்கும். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபை தருவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணணும்னா என்ன அர்த்தம்? யாரை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணணும்? வெரி குட், வெரி குட், வெரி குட். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல பிரகாசிச்சார்னு சொன்னா நமக்கு கிருபை கிடைக்கும். கிருபை கிடைச்சா ஆசீர்வாதம் வரும். ஆவியானவர் நம்ம மேல பிரகாசிக்க ஆரம்பிச்சா நமக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானம் கிடைச்சா என்னவும் கிடைச்சிடும்? பாதுகாப்பு. இப்ப அடுத்த கேள்வி, ஆவியானவர் எப்படி பிரதர் என் மேல பிரகாசிப்பாரு? சரி, அதைத்தான் இப்ப டீல் பண்ண போறோம். சரியா? சரி, இப்ப கவனிங்களேன். இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு பிரகாசமா தெரியுதா? இந்த ஆல்டர் எப்படி தெரியுது? சில டைரக்ஷன்ல இருந்து பார்த்தா இந்த லைட்டு பட்ட உடனே இந்த ஆல்டர் அப்படியே என்ன பண்ணுது? உங்க கண்ணில் என்ன பண்ணுது? ஷைன் கொடுக்குதா? மின்னுதா? என் வாட்ச் அப்படி காட்டினா அந்த கண்ணாடி அந்த லைட்டு பட்டு என்ன ஆகுது? மின் ஆகுதா? நான் கேட்குறேன், இந்த ஆல்டர் எப்படி ஷைன் ஆகுது? ஆல்டருக்குள்ளே லைட்டாக இருக்குது. ஆல்டருக்குள்ளே லைட் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னும் புரியபடியாக சொல்கிறேனே, கோல்டு ஜுவல்லரி ஷாப் போகிறீங்க, ஒரு தங்கத்தை எடுக்கிறீங்க, அப்படி லேஸ் அப்படி ஆட்டினீங்கன்னு வச்சுக்கிறீங்க, என்ன பண்ணுது? அப்படியே டால் அடிக்குது, ஷைன் அடிக்குதா? எப்படி ஷைன் அடிக்குது? தங்கத்துக்குள்ளே லைட்டாக போட்டு வச்சுருக்காங்க, தங்கத்துக்குள்ளே எல்இடி பல்ப் இருக்குது, ஷைன் பண்ண. தங்கத்துக்குள்ளே லைட் இல்லை, ஆனால் அந்த தங்கத்துக்கு மேலே பெருசாக வார்ம் ஒயிட்டில் லைட்டு போட்டு வச்சுருக்காங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்தின் மேலே ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தால் அந்த இடத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே அதோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பிரகாசிக்க. இப்ப நிலா இருக்குல்ல, நிலவு இருக்குல்ல, நிலவு எப்படி பிரகாசிக்குது? நைட்டில் அப்படியே மின்னுது பாருங்க, அப்படியே வெள்ளையா டால் அடிக்குது. எப்படி அதுக்குள்ள அதுட்ட சுய ஒளி இருக்கா நிலவுக்கு? அதுட்ட இல்லை. அது எங்கேருந்து வாங்குது? அப்போ ஒரு பெரிய சூரிய பிரகாசம் நிலவு மேலே விழுகிறதுனால அது அதோட சேர்ந்து நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? பிரகாசிக்குதா? அப்போ ஒன்று நல்லா கவனிங்களேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வேதத்தில் யாருடைய முகமாவது யாராவது ஒரு ஆள் பிரகாசிச்சிருக்காங்களா? யாருடைய முகமாவது பிரகாசிச்சிருக்கா? வெரி குட். மோசே பிரகாசிச்சாரா? இப்போ நான் கேட்குறேன், மோசேயுடைய முகத்துக்குள்ள லைட்டாக இருந்துச்சு அவர் முகம் டால் அடிக்கிறதுக்கு. மோசேயுடைய முகம் டால் அடிக்கிறதுக்கு அவர் முகத்துக்குள்ள லைட் இல்லை, அவர் மேல ஏதோ ஒரு பெரிய பிரகாசம் விழுந்திருக்கிறது. அதனால இவரும் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு? இப்ப மோசே எப்படி பிரகாசிச்சார்னு பார்த்தா நாமளும் எப்படி பிரகாசிக்கலாங்கிறத பார்த்துடலாம். உண்மைதானா? மோசே எப்படி ஷைன் பண்ணாருங்கிறத கண்டுபிடிச்சா. ஏன்னா நமக்கு இந்த ஆசை உண்டு தானே, விருப்பம் உண்டு தானே. ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை, சமாதானம்லாம் இருக்கட்டும், நமக்கு எப்போதுமே ஒரு ஆசை உண்டு, விருப்பம் உண்டு. ஊழியத்தில் நான் ரொம்ப என்ன பண்ணணும்? ஷைன் பண்ணணும்,
பிரகாசிக்கணும். இல்லை, தொழில் விசுவாசிகள் தொழில் செய்கிறாங்க, அதில் பிரகாசிக்கணும், ஷைன் பண்ணணும். பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்க ஷைன் பண்ணணும், பிரகாசிக்கணும். ஆண்டவரே சொன்னார், எழும்பி பிரகாசி உன்னுடைய. அப்ப நம்ம எப்படி பிரகாசிக்கிறது, நம்ம எப்படி ஷைன் பண்றது? இல்ல, எல்லாருக்குமே ஆசை உண்டு, நம்ம எப்படி ஷைன் பண்றது? இப்ப மோசே எப்படி ஷைன் ஆனார்னு பார்த்தோம்னா, நாம எப்படி ஷைன் ஆகுறதுங்கிறது நமக்கு என்ன செஞ்சு போயிடும், தெரிஞ்சு போயிடும். மோசே எப்படி ஷைன் பண்ணாரு வாசிங்க. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29 35 வரைக்கும். யாத்திராகமம் 34 29 35 வரைக்கும். Exodus chapter 34 from the verse 29 35 வரைக்கும், கடைசி வசனம் வரைக்கும் வாசிங்க. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசித்த வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான். இப்போ ஒரே ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 34 29 மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யாத்திராகமம் 34 29 மட்டும். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இப்ப சொல்லுங்க, யார் யாரோட பேசினதுனால அவன் முகம் பிரகாசிச்சான்? தேவன் யாரோட பேசினதுனால? இப்ப நான் கேட்கிறேன், அப்படி பார்த்தா தேவன் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேரோட பேசியிருக்காரு. மோசையோட மட்டுமா பேசினாரு? எத்தனை தீர்க்கதரிசிகள்கிட்ட பேசினாரு? அவங்க முகம்லாம் ஷைன் ஆச்சா? இல்லை நம்மளோடையும் தானே இன்றைக்கும் தானே தேவன் பேசுகிறாரு. அப்போ நம்ம முகம் ஷைன் ஆகுதா? இப்போ யார் யாரோட பேசுனதுனால இங்கே ஷைன் ஆச்சு? தமிழில் தேவன் மோசையோட பேசுனதுனாலன்னு போட்டுட்டாங்க. ஆனால் தமிழில் பொது மொழிபெயர்ப்பில் ERVயில் இங்கிலீஷ் எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் வாட்சி பாருங்கள். தேவன் மோசையோட பேசுனதுனால பிரகாசிக்கலையா, மோசே தான் தேவனோட பேசுனதுனால அவன் முகம் பிரகாசிச்சான். வாசிங்க, பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்க. 6:29 யாத்திரா 34:29 பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்க. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கையில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. மோசே கடவுளோடு பேசினதுனால அவருடைய முகம் ஷைன் ஆச்சான். தமிழ் ERV பைபிள்ல ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல, பின் மோசே சீனாய் மலையிலிருந்து உடன்படிக்கை எழுதப்பட்ட 2 கற்பலகைகளையும் எடுத்துக்கொண்டு இறங்கி வந்தான். கர்த்தரோடு பேசியதால் அவன் முகம் பிரகாசித்தது. ஆனால் மோசே அதனை அறியவில்லை. கர்த்தரோடு மோசே பேசினதுனால அவருடைய முகம் பிரகாசித்தது. இங்கிலீஷ்ல ESV NIV. When Moses came down from Mount Sinai. ESV English Standard Version எல்லா பைபிள் காலேஜ்ல யூஸ் பண்ற வெர்ஷன்.
When Moses came down from Mount Sinai with the 2 tablets of the testimony in his hand, as he came down from the mountain, Moses did not know that the skin of his face shone, because he had been talking with God. Because he had been talking with God. ஏன்னா அவன் தேவனோட பேசினதுனால அவனுடைய முகம் பிரகாசித்தது. இல்ல NIV-ல When Moses came down from Mount Sinai with the 2 tablets of the testimony in his hand, he was not aware that his face was radiant, கதிர்களை வெளிப்படுத்தினதாம், because he had spoken with the Lord. ஏன்னா அவன் கர்த்தரோடு பேசினதுனால அவனுடைய முகம் பிரகாசித்தது. NKJV-ல உங்களுக்கு ஆதாரத்துக்காக 2-3 வசனம் வாசிக்க சொல்றேன். Now it was so, when Moses came down from Mount Sinai and the 2 tablets of the testimony in Moses' hand, when he came down from the mountain, that Moses did not know that the skin of his face shone, while he talked with him. He talked with him. அவன் அவரோட பேசினதுனால அவன் முகம் பிரகாசித்தது. இல்ல இன்னொரு T14 ஒரு வெர்ஷன் இருக்கு. அதில் மோசே தானே எழுதுகிற மாதிரி தானே பேசுகிற மாதிரி எழுதியிருப்பார் அந்த வருஷனில். வாசிங்க. When I came down from the mountain, நான் மலையிலிருந்து இறங்கி வந்த போது, carrying in my hand, என்னுடைய கரத்தில் carrying in my hand the 2 stone slabs on which were written the 10 commandments. 10 கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகளை என்னுடைய கையிலே நான் ஏந்தி கொண்டு வந்தேன். My face was shining, என்னுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது, because I had been talking with Yahweh. ஏன்னா நான் யாவேயோடு கர்த்தரோடு பேசினதுனால என்னுடைய முகம் ஷைன் ஆச்சு. But I did not know that my face was shining. ஆனா எனக்கு தெரியாது என்னுடைய முகம் பிரகாசிச்சுங்கிறது எனக்கு தெரியாது. ஏன் பிரகாசிச்சுச்சுன்னா நான் யாரோட பேசுனதுனால. இப்ப சொல்லுங்க, யாரோட பேசுனதுனால? மோசே தேவனோடு. சொல்லுங்க, மோசே. இப்ப நான் கேட்கிறேன், தேவனோடு அப்படின்னு காமனா சொன்னா எப்படி? திரித்துவத்தில் அவர் யாரோட பேசினார்? சீனாய் மலையில பிதாவாகிய தேவன் இருந்ததற்கான ஆதாரங்களும் உண்டு, வசனங்கள் இருக்கு. சீனாய் மலையில குமாரனாகிய கிறிஸ்து இயேசு இருந்ததற்கான எவிடன்ஸும் உண்டு, ஆதாரங்கள் உண்டு, வசனங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவரும் சீனாய் மலையில இருந்தாரு. இந்த திரித்துவ தேவன்ல மோசே யார்கிட்ட பேசினதுனால அவன் முகம் ஷைன் ஆச்சு? அதை கண்டுபிடிப்போமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? மோசே தேவனோட பேசுனதுனால அவன் முகம் ஷைன் ஆகுது இல்ல? சரி, அவன் மலையை விட்டு இறங்கி வரும்போது கையில் என்ன இருந்துச்சு? 2. சொல்லுங்க, கையில் என்ன இருந்துச்சு? 2 கற்பலகை இருந்துச்சா? இந்த கற்பலகை யாரால் எழுதி கொடுக்கப்பட்டது? யாத்திரா 31:18, யாத்திராகம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, அந்த கற்பலகைகள் எதனால் எழுதப்பட்டதான்? தேவனுடைய விரல் என்பது யாரை அடையாளப்படுத்துது? லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இங்க சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இதே வசனத்தை மத்தேயு 12:28 சொல்றாரு. இதே வசனம் அப்படி அங்க என்ன சொல்றாரு? மத்தேயுல சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? மத்தேயு 12:28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அங்க சொன்னாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இங்க சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடி. அதே வசனம் அப்படியே, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கு. அங்க விரல்ங்கிறாரு, இங்க ஆவிங்கிறாரு. அங்க விரலினாலேங்கிறது, இங்க ஆவியினாலேங்கிறாரு. அப்ப தேவனுடைய விரல் என்பது யாரை அடையாளப்படுத்துகிறது? சத்தமா சொல்லுங்க,
அப்ப மோசே கையில வச்சிருந்த கற்பலகை தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? யாரால எழுதப்பட்டது? அப்ப மோசே கற்பலகைகளை யாருடைய கையிலிருந்து வாங்கி இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. யார் அதை எழுதி கொடுத்திருக்கிறது? ஆவியானவர் தானே. அப்ப மோசே சீனாய் மலையில யார்கிட்ட பேசி இருக்கிறாரு? அப்ப மோசே சீனாய் மலையில பரிசுத்த ஆவியானவரோட பேசுனதுனால மோசேயினுடைய முகம் ஷைனாக ஆரம்பிச்சுச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க எந்த அளவுக்கு அந்நிய பாஷைகள்ல ஆவியானவரோட பேசிக்கொண்டே இருக்கிறீங்களோ, சம்பாஷித்து கொண்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ஷைனாக ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க பேச 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 அவர் தம்முடைய வெளிச்சத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ண ஆரம்பிப்பாரு. ஆவியானவர் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ண ஆரம்பிப்பாரு. அவர் பிரகாசிக்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் சேர்ந்து பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க ஊழியம் ஷைனாக ஆரம்பிக்கும், உங்க குடும்பம் ஷைனாக ஆரம்பிக்கும், உங்க பிள்ளைங்க ஷைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, மோசே யாரோட பேசி இருக்கிறாரு? எப்படி சொல்றீங்க? அவர் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் பேசினார்னு எப்படி சொல்றீங்க? யாத்திராகம புஸ்தகம் 33:18-20. யாத்திராகம புஸ்தகம் 33:18-20. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மோசே தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் கேட்கிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறார். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பிதாட்ட மோசே கேட்கிறார், அவங்க முகத்தை நான் பார்க்கணும்னு. பிதா சொல்றாரு, என்னுடைய முகத்தை பார்த்துட்டு ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரா? அதே அதிகாரம் 33வது அதிகாரம் மேலே வாசிங்க, கொஞ்சம் மேலே 11வது வசனம் பாருங்க. 33:11 யாத்ரா 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல, சிநேகிதனோட பேசுறது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசினார். அப்ப என்ன அர்த்தம்? கீழே சொல்றாரு என் முகத்தை ஒருவனு பார்க்க முடியாதுன்னு, ஆனா மேல சொல்றாரு மோசேயோட தேவன் முகமுகமா பேசினாரு. அப்ப என்ன அர்த்தம்? மோசே தேவனுடைய முகம்னா என்ன? மோசே யாரோட பேசினான்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. அப்ப மோசே சீனாய் மலையில பல மணி நேரங்கள் ஆவியானவரோட பேசிக்கொண்டே இருக்கிறாரு, ஆவியானவரை தரிசித்து கொண்டே இருக்கிறாரு. சீனாய் மலையில பல மணி நேரம் பல நாட்கள் ஆவியானவரோட சம்பாஷித்து கொண்டே இருந்தாரு. மோசேயினுடைய முகம் ஆட்டோமேட்டிக்கா ஷைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சொல்றீங்க? அது ஆவியானவர் தான் எப்படி சொல்றீங்க? இன்னும் கீழே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 12:12 மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். இப்ப மோசே கேட்கிறார் பிதாட்ட, பிதாவே இங்க பிதா இருக்கிறீர், குமாரன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த வனாந்திரத்துல எங்க கூட நீங்க யாரை அனுப்ப போறீங்கன்னு எங்களுக்கு இன்னும் என்ன செய்யல, சொல்லலையே. அதை எனக்கு சொல்லுங்க, யாரை என் கூட அனுப்ப போறீங்கன்னு சொல்றார், கேட்கிறார். அதுக்கு பிதா சொல்றாரு பாருங்க, 33:14 ரொம்ப ஃபேமஸான வசனம். யாத்ரா 33:14. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான்
உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். சமூகம்னா என்ன அர்த்தம்? யாருடைய முகத்தை குறிக்கிற வார்த்தை அது? யாரை அடையாளப்படுத்துகிற வார்த்தை அது? அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்னாடி சொல்லுவாரு. இல்ல எஸ்எல்டில வாசிங்க. And he will say, my face and my rest shall go to என்னுடைய முகமும் என்னுடைய இளைப்பாறுதலும் உனக்கு முன்பாக செல்லும். இல்ல என்னுடைய ஆவியானவர் உனக்கு முன்னாடி சொல்லுவாரு. இப்ப சொல்லுங்க, அப்ப சீனாய் மலையில மோசே யார முகமுகமா தரிசிச்சாரு? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரை. அப்ப அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 40 ஆண்டு காலமும் வழி நடத்தி கொண்டு போனவர் யாரு? மேக ஸ்தம்பமாய் அவர்களோட கடந்து போனவர் யாரு? அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோட கடந்து போனவர் யாரு? கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை குவிய பண்ணினவர் யாரு? பனியையோடு சேர்த்து அந்த மன்னாவை பொழிய பண்ணினவர் யாரு? ஆட கிளியாமல் பாதுகாத்தவர் யாரு? அந்த சாண்டல் செருப்பு தேயாம பாதுகாத்தவர் யாரு? அப்ப மோசே சீனாய் மலையில பரிசுத்த ஆவியானவரோடு பல நாட்கள் மணி நேரங்கள் சம்பாஷித்து கொண்டே இருந்தாரு. ஆட்டோமேட்டிக்கா அவர் பிரகாசிக்க ஆரம்பிச்சாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சீனாய் மலையில மோசேக்கு தெரியாது ஆதியாகமத்திலிருந்து என்ன நடந்துச்சுன்னு. ஆதியாகமத்தில் ஆதாமை எப்படி படைச்சாரு தேவன், உலகத்தை எப்படி படைச்சாரு, ஆதாமை எப்படி படைச்சாரு, நோவா காலம், ஆபிரகாம் காலம், ஈசாக்கு காலம், யாக்கோபு காலம், யோசேப்பு காலம், எப்படி எல்லாரும் யோசேப்புல இருந்து எல்லாரும் எப்படி எகிப்துக்கு போனாங்க, இந்த 2000 வருஷமும் என்ன நடந்துச்சுன்னு மோசேக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதை யாரு சொல்ல சொல்ல உட்கார்ந்து அவர் ஆதியாகமத்தை சீனாய் மலையில உட்கார்ந்து எழுதுகிறாரு? யாரு சொல்ல சொல்ல எழுதுறாரு? இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாராலே திருவுளம் பற்றப்பட்டிருக்கிறது? அப்ப ஆவியானவர் சொல்ல 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 உட்கார்ந்து அவர் கேட்டு கேட்டு எழுதிட்டே இருக்கிறாரு. அப்ப மோசே யாரோட பேசிக்கொண்டே இருந்திருக்கிறாரு? அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஆவியானவரோடு சம்பாஷிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க ஊழியத்துல ஷைன் ஆக ஆரம்பிச்சிரு. இல்லை, பல மணி நேரம் உட்கார்ந்து ட்ராவலில் ஜெபம் பண்ணுங்க, ட்ராவலில் ஜெபம் பண்ணுங்க, சமையல் பண்ணும்போது சிஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய கூடுகைகள் கூடி வருகிற போதெல்லாம் எதில் ஜெபம் பண்ணுங்க? அந்நிய பாஷையில் ஆவியானவரோட. அவர் பேசுகிறாராங்கிறது அப்புறம், அவர் பேசுவார், ஆனால் அவர் பேசுகிறாராங்கிறது அப்புறம். நீங்கள் அவர்கிட்ட அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருந்தாலே நீங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிருவீங்க? ஷைன் ஆக ஆரம்பிச்சிரு. இல்லை, ஷைன் பண்ண ஆரம்பிச்சிரு. இல்லை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு உள்ள உலகம் என்னன்னா மார்க்கெட்டிங் வேர்ல்டு இது. இல்லை, பிராண்டிங் வேர்ல்டு இது. ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி உருவாக்கி ஜனங்களை அந்த பிராண்டு பக்கம் என்ன செய்யணும்? இழுத்து தங்களை ஷைன் பண்ணுறதா காட்டிக்கொள்ளுகிற உலகம். இல்லை, தங்களை அப்படி காட்டிக்குது. நீங்கள் என்ன நம்மளை உலகம் என்ன நம்மளை நினைக்க வைக்கிது? அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன். உலகம் நம்மளை எப்படி தூண்டுதுன்னா, நம்மகிட்ட மீடியா இல்லை, கேமரா இல்லை, கேமராவில் வீடியோ எடுத்து அப்படி போட்டுட்டா, 4 ரீலை போட்டுட்டா அப்படியே பாப்புலர் ஆகிடலாம், ஷைன் ஆகிடலாம். மீடியா டீம் இல்லை, நான் கிராமத்தில் இருக்கேன், எனக்கு ஒர்ஷிப் டீம் இல்லை, மியூசிக் டீம் இல்லை, ஸ்பான்சர்ஸ் இல்லை, அதனால தான் நான் ஷைன் ஆகலை. நான் சொல்கிறேன், இது எதுவுமே நீங்கள் ஷைன் பண்ணுறதுக்கு இது எதுவுமே தேவை கிடையாது. ஆவியானவரோட நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களை ஷைன் பண்ண வைக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த பிராண்டிங்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பிராண்ட் பண்ணி காட்டிக்கிறதுக்காக நீங்கள் தலைவர்கள் பக்கத்தில் போய் நிற்கணும். நான் நிறைய பேர் தங்கள் முகத்தை காட்டினா ஒரு ஆளும் பார்க்க மாட்டாங்கிறது, பக்கத்தில் போய் யார் பக்கத்தில் போய் நின்று போட்டோ எடுத்துக்கிறது. ஒரு பெரிய லீடர் பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கிறது. பார்க்குறவங்களுக்கு வேணால் நம்ம என்ன ஒரு சொல்ல விரும்புகிறோம், அவரும் எனக்கு தெரியும், அவரை உனக்கு தெரியும், ஆனால் உடனே அவருக்கு தெரியவே தெரியாது. உண்மைதானா? அதனால் இந்த தலைவர்களை வச்சு நம்ம பிராண்ட் ஆயிடலாம்.
தலைவர்களை வச்சு மீட்டிங் நடத்திட்டா ஒரு காரியம் நடந்துடும். இதெல்லாம் நல்லா நினைவில் வச்சுக்கிறோங்க. இதை நோக்கி நம்மளை புஷ் பண்ணுது வேர்ல்டு இல்லை. ஏன்னா அநேகர் முன்னாடி ஓடிட்டு இருக்கவங்க அநேகர் இந்த காரியத்தில் என்ன செஞ்சு இதெல்லாம் நான் மீடியா தப்புன்னு சொல்லலை, நான் பின்னாடி இதுக்கு வர்றேன். மீடியா தப்புன்னு சொல்லலை, மியூசிக் டீம் இருக்கிறது தப்பு சொல்லலை, மீடியா டீம் இருக்கிறது தப்பு சொல்லலை. ஆனால் இதை வச்சு பிரகாசிச்சலாம் நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் தப்பு. நான் சொல்கிறேன், இது எதுலையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் அந்நிய பாஷையில் மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருங்க, அவர் உங்களை ஷைன் பண்ண வைக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மணிக்கணக்காக பேசுங்க பாஸ்டர். டங்ஸ் டேன்னே ஒரு டே வைங்க. டங்ஸ் டேன்னே ஒரு டே என்ன செய்யுங்க, வைங்க. ஹோலி ஸ்பிரிட் நைட்னு ஒரு நைட் வைங்க. கூடுங்க, சபையில் அனௌன்ஸ் பண்ணுங்கள், அந்நிய பாஷையில் மட்டும் ஜெபம் பண்ணணும். ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கூடுங்க, உட்காந்து மணிக்கணக்காக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்கள் ஊழியத்தை ஷைன் பண்ண வைக்க ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேர்? நான் கேட்குறேன், மோசே எப்படி பிரகாசிச்சார்? மீடியா மினிஸ்ட்ரியாக வச்சுருந்தாரு. ஆரோன் அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்துருப்பா, லைட்டெல்லாம் முன்னாடி போட்டு விட்டு 2 நீரில் போட்டுரு, இறங்கும் போதே கற்பலகையோடு போட்டுரு, அப்படியே சொன்னார். இஸ்ரவேலர்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலை, தொலைச்சு லைக்கை போடணும். பார்த்துக்க, பார்ப்பேன் ஆன்லைனில் ஆமேன் போடுறியா இல்லையான்னு. நிறைய பேர் இப்போ லைவை பார்த்துக்கிட்டே தான் பேசுகிறாங்க, ஆமேன் விழுகுதா இல்லையா. நான் சொல்கிறேன், உலகம் ஓடுற போக்கில் அது சினிமா ஆக்டர்ஸு அரசியல்வாதிகளாக அதைத்தான் செஞ்சு தங்களை என்னவா காட்டிக்கிறாங்க, தங்களை செலிப்ரிட்டியாக காட்டிக்கிறாங்க. அதே நம்மளும் பிராண்டிங் பண்ணணும்னு இப்போல்லாம் என்ன ஆகிப்போச்சு தெரியுமா? முதல்லாம் ஒர்ஷிப்பை பிராண்ட் பண்ணாங்க, ஒர்ஷிப்பர்ஸ் பிராண்டிங், இந்த ஆராதனை பிராண்டிங் அப்படின்னு. இப்போல்லாம் அதெல்லாம் விட்டுட்டாங்க, மனிதர்கள் தான் பிராண்டிங் இல்லை. மனிதர்கள் தங்களுடைய முகத்தை தான் என்ன ஆக்குறாங்க, இப்போ பிராண்ட் ஆக்குறாங்க இல்லை. இது டேஞ்சரஸான சிச்சுவேஷன் இல்லை. சரி, இப்போ அதுக்கு அப்புறமா வர்றேன், பின்னாடி வருவான். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஷைன் பண்ணணுன்னா யாரோட பேசணும்? அவர் உங்கள்கிட்ட திருப்பி பேசுவார். ஆனால் பேசுகிறாராங்கிறது இங்கே என்னவே கிடையாது, மேட்ரே கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேச 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 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷைன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்லை? சரி, இப்போ நான் வேதத்தில் சில இடங்களை மட்டும் இந்த கர்த்தருடைய முகம்னு எங்கெல்லாம் வருதோ இதை நான் முடிச்சிடுறேன். முதல்ல அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், பிறகு நம்ம அடுத்ததுக்கு வருவோம். வேதத்தில் எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அந்த கர்த்தருடைய முகத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய அடையாளம் இருக்குது. தண்ணீர் கூட அடையாளம், அது 1ஆவது அதிகாரத்திலே வந்துடுது. நிறைய அடையாளம் இருக்குது. எல்லா அடையாளத்தையும் இப்போ நான் காட்ட போகிறதில்ல, நம்ம பார்க்க போகிறதில்ல. எதை மட்டும்தான் பார்க்க போகிறோம்? கர்த்தருடைய அந்த முகம், அதை எப்படி பார்க்கலாம்? தமிழ் பைபிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கர்த்தருடைய சமூகம், சந்நிதி, சொல்லுங்க, பிரசன்னம், கர்த்தருக்கு அல்லது தேவனுக்கு. அதை மட்டும் நம்ம ஒரு 10 ரெஃபரன்ஸ் மட்டும் நான் கொடுத்துறேன். நான் கோடு போட்டுறேன், நீங்கள் அதை வச்சு ரோடு போட்டுக்குருவீங்க. சரி, வேகமாக வாசிங்க. ஆதியாகமம் 3:8 வாசிங்க. ஆதியாகமம் 3:8 வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இப்ப சொல்லுங்க, சந்நிதினா யாரை அடையாளப்படுத்துகிறது? சத்தமா சொல்லுங்க. எஸ்எல்டில இங்கிலீஷ்ல உங்களுக்கு வாசிக்கணுமா இல்ல தமிழ்லயே போயிருவோமா? இங்கிலீஷ் வாசிக்கலாமா? சரி, வாசிச்சிருங்க. And they shall hear the voice of Jehovah God walking in the garden at the breeze of the day, and Adam and his wife will hide from the face of Jehovah God. ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய முகத்துக்கு தங்களை மறைத்துக் கொண்டார்கள். அதான் தமிழில் சந்நிதிக்கு மறைத்து கொண்டார்கள்னு போட்டிருக்காங்க. இப்போ முகத்துக்கு மறைத்து கொண்டாங்க, சந்நிதிக்கு மறைச்சு கொண்டாங்கன்னா என்ன அர்த்தம்? யாருக்கு மறைச்சிட்டு ஓடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சப்ப பிதாவாகிய தேவன் அங்கே வர்றாரு, அவரோட கூட சேர்ந்து யாரும் வந்து நிற்கிறது, ஓடி வந்து. அப்போ இவங்க அன்னைக்கு யாருக்கு விலகி ஓடுறாங்க? அப்போ யாரை தரிசிக்காம ஓடுறாங்க?
சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த. ஆதியாகமத்திலேயே அன்னைக்கே ஆதாமும் ஏவாளும் ஆவியானவரை தரிசிச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கே ஏதாவது ஒரு தீர்வு அவங்களுக்கு என்ன செஞ்சிருந்திருப்பாரு, கிடைச்சிருக்கும். அடுத்து வாசிங்க ஆதியாகமம் 4:16. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். நோத் என்னும் தேசம், நோத் அப்படின்னா மனம் போல் வாழ்கிற வாழ்வுன்னு அர்த்தம். எபிரேய பாஷையில நோத் அப்படின்னா மனம் போல் வாழ்கிற வாழ்வு. இப்ப தமிழ்ல சந்நிதிக்கு விலகின்னு இருக்கு. எஸ்எல்டில வாசிச்சீங்கன்னா and Cain went out from the face of Jehovah. கர்த்தருடைய முகத்தை விட்டு காயின் புறப்பட்டு போனான். அப்ப என்ன அர்த்தம்? சந்நிதியை விட்டு புறப்பட்டு போகிறான், முகத்தை விட்டு புறப்பட்டு போகிறான்னு என்ன அர்த்தம்? யாரை விட்டு விலகி போறான்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி மனம் போல் வாழ்கிற வாழ்வுக்கு போகிறான் இல்ல? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் ஆவியானவரோட ஃபெல்லோஷிப்ல இருக்கிறானோ அவனால தன்னுடைய ஆவியான ஃபெல்லோஷிப்ல இல்லையோ அவனால தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாது இல்ல? அவன் மனம் போகிற போக்குல தான் போவான். அடுத்து ஆதியாகமம் 6:11 வாசிங்க. ஆதியாகமம் அடுத்து கர்த்தருடைய முகம் எங்க வருது பைபிள்ல? ஆதியாகமம் 6:11 வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு முன்னாடின்னு அர்த்தம்? அது சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். எஸ்எல்டில and the earth shall be corrupted to the face of God. to the face of God. எத் பூமியானது ஆவியானவருக்கு முன்னாடி சீர்கெட்டதா இருந்துச்சு. நோவா காலத்துல ஜனங்கள் யாருக்கு முன்னாடி பாவம் செய்யறாங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக, அவருக்கு முன்னாடி பாவம் செய்யறாங்க இல்ல? ஆதியாகமம் 7:1 வாசிங்க. ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். தமிழ்ல எனக்கு முன்பாகன்னு இருக்கு எஸ்எல்டி பைபிள்ல. And Jehovah will say to Noah, நோவாவிடத்தில் அவர் சொல்லுகிறார், come down and all thy house into the ark. உன்னுடைய குடும்பம் எல்லாம் இந்த கூடார இந்த பேழைக்குள்ள வாங்க. For thee I saw just to my face in this generation. உன்னை என் முகத்துக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். என் முகத்துக்கு முன்னாடி உன்னை நீதிமானா பார்க்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு முன்னாடி உன்னை நீதிமானா பார்க்கிறேன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. அப்ப நோவாவுக்கு நோவா யாருக்கு முன்னாடி நீதிமானாக இருந்தாரா? பரிசுத்த, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி தானே. அப்ப நோவாவுக்கு யாரோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. நோவாவுக்கு அந்த பேழையில அந்த ஒலிவ கிளைய எடுத்துக்கொண்டு வந்து ஒன்று கொடுத்துச்சே, எது? புறா. அது யாரை அடையாளப்படுத்துகிறது? அப்ப நோவாவுக்கு யாரோட ஃபெல்லோஷிப் இருந்திருக்கிறது? நோவா யாரோட ஐக்கியத்தில் இருந்திருக்கிறாரு? நோவாவுக்கு யாரோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கிறது? இப்ப நோவாவுக்கு வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லி கொடுத்தவர் யாரு? நோவாவுக்கு பேழையை செய்ய சொல்லி கொடுத்தவர் யாரு? நான் கேட்கிறேன். அவ்வளவு மிருகங்கள், விதவிதமான மிருகங்கள், டைப்பான மிருகங்கள், ஜோடு ஜோடா எல்லாத்தையும் எப்படி சேர்த்து நோவா கொண்டு வந்தார் பேழைக்குள்ள? எல்லாவற்றையும் யாரு சேர்க்க முடியும் தெரியுமா? வேதம் சொல்லுது, இவை தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றுக்கும் ஜோடு இல்லாமல் போகாது, ஆவி அவைகளை ஒன்று சேர்க்கும். இப்ப சொல்லுங்க, நோவாவுடைய பேழைக்குள்ள எல்லா மிருகங்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து நோவாவுக்கு ஹெல்ப் பண்ணவர் யாரு? இப்ப நான் கேட்கிறேன், நோவாவுடைய பேழைக்குள்ள விதவிதமான மிருகங்கள் எல்லாத்தையும் உள்ள சேர்க்க முடியும்னா அதுக்கு உதவி செய்ய ஆவியானவர் வல்லமை உள்ளவர்னா உங்க ஊர்ல, கிராமத்துல, பட்டணத்துல இருக்கிற விதவிதமான ஆத்துமாக்களையும் அவர் உங்களிடமாய் சேர்க்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது இந்துக்களா இருக்கட்டும், இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி, இவங்க வரமாட்டாங்க அவங்க வரமாட்டாங்க, ஆவியானவர் வந்தா எல்லாம் உள்ள வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாரால ஆகும்? இப்ப தெரியுதா உங்களுக்கு?
அவங்க என்ன பின்னணியில் வேணா இருக்கட்டும், ரட்சிக்கவே பட மாட்டாங்க. இந்த ஊரில் ஒருத்தர் கூட இவங்களுக்குள்ள கிறிஸ்டியன்ஸ் கிடையாது பிரதர், பிலீவர் கிடையாது பிரதர். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருங்க, ஆவியானவர் உங்கள் பேழைக்குள்ள எல்லாரையும் உள்ள இழுக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ சொல்லுங்கள், நோவாவுக்கே யாரோட ரிலேஷன்ஷிப் இருக்கு? நம்ம 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 முடிக்கும் போது மட்டும் முடிக்கிறோமே, என்ன சொல்லி முடிக்கிறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு சொல்லுங்க. அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று சொல்லுவீங்களே, ஒரு ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய, அது மட்டும் இருக்காது. அப்போ நோவாவுக்கே யாரோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு? இவ்வளவையும் செய்ய அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு? வாசிங்க, ஆதியாகமம் 10:9 வாசிங்க. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். நிம்ரோத், பாபேலின் ராஜா, முதல் பாபிலோனின் ராஜா நிம்ரோத். தமிழ்ல பலத்த வேட்டைக்காரன் இருக்கு, எஸ்எல்டில வாசிங்க. He was a strong taker of prey before the face of Jehovah. கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக நிம்ரோத் பறித்து கொள்ளுகிறவனாய் இருந்தான். ஸ்ட்ராங் டேக்கர். நிம்ரோத் யாரு? முதல் பாபிலோனின் ராஜா. பாபிலோனில் விக்கிரகத்தை உண்டு பண்ணினவன், முதலா விக்கிரகத்தை பாபிலோனில் உண்டு பண்ணினவன் இந்த நிம்ரோத். பாபேல் கோபுரத்துக்கு அடிக்கல் நாட்டினவன் இந்த நிம்ரோத். கர்த்தருக்கு எதிராக கிரியை செய்கிறான். அதை யாருக்கு விரோதமாக கிரியை செய்கிறான் தெரியுமா? யாரிடத்திலிருந்து ஆத்துமாக்களை எடுத்துக்கொள்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக வேட்டைக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு முன்னாடி அவன் வேலை செய்கிறான், யாருக்கு எதிராக வேலை செய்கிறான்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக வேலை செய்கிறான். ஆதி காலத்திலிருந்தே நிம்ரோத் சாத்தானுக்கு அடையாளமானவன். அவன் பாபிலோனின் ராஜா, சாத்தானுக்கு அடையாளமானவன். சாத்தான் அப்ப ஆதியிலிருந்தே அந்த சத்துரு யாருக்கு விரோதமா காரியத்தை செய்யறான்? அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா. அதனாலதான் சொல்றாரு, சத்துரு வரும்போது யார் வந்து கொடியேற்றுவா? வெள்ளம் போல யார் வந்து கொடியேற்றுவா? அப்ப இன்னைக்கு இல்ல, ஆதியிலிருந்தே சாத்தான் யாருக்கு விரோதமா தான் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான்? பரிசுத்த ஆவியானவர். இவ்வளவு ஏன் நீங்க உங்க ஆள்கிட்ட வாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆள்கிட்ட வாங்க. ஆதியாகமம் 18:22. ஆதியாகமம் 18:22. ஆபிரகாம்கிட்ட வாங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். தமிழ்ல ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்னு இருக்கு. எஸ்எல்டில வாசிச்சீங்கன்னா, and the men will turn back from thence and will go forth to Sodom. And Abraham stood yet before the face of Jehovah. Abraham stood yet before the face of Jehovah. ஆபிரகாம் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்ப என்ன அர்த்தம்? ஆபிரகாம் யாருக்கு முன்னாடி நின்னான்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. 2 தூதர்களோட தூதர்களை சோதோம் குமாராவை அழிக்கிறதுக்கு 2 தூதர்களோட இறங்கி வந்தவர் யாரு? பரிசுத்த. இறங்கி வந்தவர் நேர சோதோம் குமாராவுக்கு போகாம, நான் செய்ய போகிறத என் சிநேகிதனுக்கு ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாரை தேடி வர்றாரு? சோதோம் அழிக்கணும்னா சோதோம் அழிக்க போக வேண்டியதான ஆவியானவர். அவர் யாரை தேடி வர்றாரு? ஆபிரகாமை தேடி. அப்ப ஆபிரகாம் யார முகமுகமாய் தரிசித்திருக்கிறாரு? அப்ப ஆபிரகாமுக்கு யாரோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கிறது? ஆபிரகாமுக்கே பரிசுத்த ஆவியானவரோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஆபிரகாமே பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்தில் இருந்திருக்கிறார். அவரை முகமுகமாய் தரிசித்திருக்கிறார். மோசையை போல, நோவாவை போல இல்ல? அதே அடுத்த அதிகாரம் 19:13 நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில், இந்த சோதோம் கொமோராவின் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்குன்னு இருக்கு தமிழ்ல. அதே எஸ்எல்டில
For we destroyed this place, for their cry was great at the face of Jehovah. இவர்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பெரிதாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு முன்னாடி? சோதோம் குமோரா ஜனங்களுடைய கூக்குரல் யாருக்கு முன்னாடி பெருசா இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. நோவா காலத்திலையும் ஜனங்கள் யாருக்கு விரோதமாக தான் பாவம் செஞ்சாங்க? சோதோம் குமாராலையும் ஜனங்கள் யாருக்கு விரோதமாக தான் பாவம் செஞ்சாங்க? அதே 19:27 விடிய காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போனான். தமிழ் அப்படி இருக்கு, SLTல. And Abraham will rise early in the morning to the place in which he stood there by the face of Jehovah. கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு ஆபிரகாம் போனான். அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கு முன்னாடி நின்ன இடத்துக்கு அவன் போறான்? அவன் ஆவியானவருக்கு முன்னாடி நின்ன இடத்துக்கு போறான். அப்போ லோத்துக்காக ஆபிரகாம் யார்கிட்ட பரிந்து பேசி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமுக்கே யாரோட ஃபெல்லோஷிப் இருந்துச்சு? ஆவியானவரோட. அவரே முகமுகமா யாரை பார்த்துருக்கிறாரு? ஆவியானவர். இயேசுவையும் பார்த்தாரு, இல்லைன்னு சொல்லல. அதே 15வது அதிகாரத்தில் வார்த்தை தரிசனத்தில் உண்டாகி இயேசுவையும் ஆபிரகாம் பார்த்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இயேசுவை மட்டும் பார்க்கல. இயேசுவை பார்த்துட்டு அடுத்து யார்கிட்டையும் வர்றாரு? அவரு மோசையோட ஜனங்களோட தூதனானவர் இயேசுவும் முன் சென்றார், இல்லைன்னு சொல்லல. The angel of the Lord, தூதனானவர் முன் சென்றார் அப்படின்னு வசனம் இருக்கு. என் தூதனை அனுப்புவேன் வசனம் இருக்கு. இயேசுவும் போனாரு. ஆனா இயேசு மட்டும் போகல, இயேசுவோட சேர்ந்து யாரும் போனது. பிரச்சனை என்னன்னா, நம்ம இயேசுவோட டிராவல் ஆகிறோம், ஆனா அதிகமா யாரோட டிராவல் ஆகிறது இல்ல. ஆதியான் 32:30 யாக்கோபு யாரை பார்க்கிறாரு? யாக்கோபு ஆதியான் 32:30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். பெனியேல் அப்படின்னா தேவனுடைய முகம்னு அர்த்தம். பெனியேல் தேவனுடைய முகம். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன்னு சொல்றாரு. தேவனை முகமுகமா கண்டு ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க. அப்ப யாக்கோபு தேவனை முகமுகமா கண்டேன்னு சொல்றாரு. அப்போ தேவனை முகமா பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்? இவர் யாரை பார்த்துருக்காருன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த யாக்கோபு கானானுக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரை தரிசிச்சாரு. இயேசுவையும் தரிசிச்சாரு. இயேசுவோட தான் போராடுறாரு. ஆனா இயேசு தான் அவரை மறிச்சு நிற்கிறாரு. ரெண்டு அந்த போராடி ஆப்பாக் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. அந்த போராடிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறிச்சு நிற்கிறது. நம்ம ஊரில் கிராமத்தில் சொல்லுவோம்ல, பஸ்ஸெலாம் வந்தால் என்ன செய்வோம்? ரெண்டு கையை என்ன செய்வோம்? மறிச்சு நிற்போம்ல. நின்ன உடனே இவர் என்ன பண்ணிக்கிறார்? சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமா அப்படி நிற்கிறார். அப்படி ரெண்டு கையை மறிச்சு யாக்கோபு முன்னாடி நிற்கிறார். என்னையை பார்த்துட்டு தான் நீ போகணும் அப்படிங்கிறாரு. அவர் போய் என்ன செஞ்சுக்கிட்டார்? யாக்கோபு ஒரு கையை அப்படி கழுத்து மேலே கொடுத்து இன்னொரு கையில் முதுகுக்கு பின்னாடி கொடுத்து இருக கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். விட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டார். யாரை? இயேசுவை. யாக்கோபு முதல்ல யாரை தரிசிக்கிறாரு? இயேசுவை. ஆனால் இயேசுவை தரிசிச்சதோடு போகல, அடுத்து உடனடியா யார் வந்து நிற்கிறது? அப்போ இயேசுட்ட வந்துட்டா அடுத்து யாரும் வந்துருவா. உண்மைதானே? நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட போது யாரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோம்? அடுத்து யாருடைய அபிஷேகத்தை பெறுகிறோம்? ஆனால் அத்தோட ஃபெல்லோஷிப்பை விட்டுரும். இப்போ சொல்லுங்க, மோசே யாரை தரிசிச்சாரு? எனக்கு சத்தம் வரல, தெளிவாக சொல்லுங்க. உங்களுக்கு விளங்கின அளவுக்கு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. யாரை தரிசிச்சாரு மோசே? ஆபிரகாம் யாரை பார்த்தாரு? நோவாவுக்கு யாரோட ஃபெல்லோஷிப் இருந்துச்சு? யாக்கோபு யாரை முகமுகமாக பார்த்தேங்கிறாரு? இவ்வளவு பேர் யாரை தரிசிக்கிறாங்கன்னா ஆவியானவரை. பழைய ஏற்பாட்டிலேயே நான் கேட்குறேன், நான் சில பேர் சொல்கிறேன். எங்கே உங்கள் ஆவியில் அப்படியே பிக்சர் பண்ணி பாருங்கள், தரிசித்து பாருங்கள். பிதாவாகிய தேவன் வெண்மயிருள்ளவராய், மின்னல் போன்ற வஸ்திரமுடையவரா, வெண்கலம் போன்ற தேகமுடையவராய், முதிர்ந்த தோற்றத்தோடு,
ஓரளவுக்காவது ஒரு அஷ்யூம் நம்மளால் பண்ண முடியுது, ஒரு இமேஜின் பண்ண முடியுது. நமக்கும் பிதாவுக்கும் எந்த அளவு ஐக்கியம் இருக்கோ, தொடர்பு இருக்கோ, ரிலேஷன்ஷிப் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளால் நம்ம ஆவியில் முழுமையாக இல்லைட்டா கூட ஓரளவு அவர் என்ன செய்ய முடியுது, நம்மளால் தரிசிக்க முடியுதா? அடுத்து குமாரனாகிய இயேசு கருமையான காகம் போன்ற கருமையான கூந்தலோடு, புறா கண்களோடு, அருள் பொழிகிற உதடுகளோடு, முழுமையாக கம்ப்ளீட்டாக அப்படி தரிசிக்க முடியலன்னா கூட ஓரளவு நம்மளால் நம்ம ஆவியில் அவர் என்ன செய்ய முடிகிறது, தரிசிக்க முடியுது. அடுத்து பரிசுத்த ஆவியானவர். அது ஆவி பிரதர், அது பாவம், அது அப்ராணி பிரதர், அது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பின்னாடி அப்படி நிற்கும்னு நினைக்கிறேன் பிரதர், அது சப்ஸ்டியூட் பிரதர், அது உப்புக்கு சப்பானி கால்லாம் இருக்குமான்னு தெரில அதுக்கு, அது பாவம் ஆவி பிரதர், அது வாட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு போவோம், அதுக்கு அப்படியே பறந்து வரும்னு நினைக்கிறேன் பிரதர். இல்லை, ஏன் பிதாவை தரிசிக்கிற அளவுக்கு ஆவியானவரை தரிசிக்கிற அளவுக்கு ஏன் மன்னிக்கணும், குமாரனை தரிசிக்கிற அளவுக்கு ஏன் ஆவியானவரை தரிசிக்க முடியல? ஏன் முடியலன்னா அந்த அளவுக்கு அவரோட என்ன இல்லை, ஐக்கியம் இல்லை. இல்லை, ஐக்கியம் இல்லை. பாஸ்டர் மணிக்கணக்காக பேசுங்க. அதாவது பழைய ஏற்பாட்டு காலம் பிதாவின் காலம். அப்போ யாரும் பிதாவை கண்டுக்கல. அப்பையும் குமாரன் இருந்தார், அப்பையும் இயேசு இருந்தார், அப்பையும் ஆவியானவர் இருந்தார். ஆனால் ஆளுகையின் காலம் என்பது யாருடைய காலம்? அது பிதாவின் காலம். பிதாவின் காலத்தில் யாருமே பிதாவை கண்டுக்கல. குமாரன் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே, 33 வருஷம் உயிரோடு இருந்தாரே, யாரும் இயேசுவை கண்டுக்கல. குமாரன் நாட்களில் குமாரனை யாருமே கண்டுக்கல. இப்போ ஆவியானுடைய காலம், இப்போ யாருமே யாரை கண்டுக்கிறது இல்லை, ஆவியான கண்டுக்க. அதெல்லாம் அந்நிய பாஷையில் பேசினோம்னா கொஞ்சம் பேர் அந்த சிஎஸ்சிலேருந்து வர்றாங்க, அதுலேருந்து வர்றாங்க, அவங்களாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்கல்ல. 2 ஹெட் மாஸ்டர் வர்றாங்க, கொஞ்சம் படித்தவங்க வர்றாங்க, அவங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்கும்ல. நீங்கள் அதிலெல்லாம் நம்ம பேச வேணாம், பேசாமல் விட்டுருவோம். அப்போ என்னத்தை பேசுவோம்? எழுப்புதலை பேசுவோம். மனசாட்சியே இல்லையா உனக்கு? இவங்க வரக்கூடாது, இவங்க வந்தால் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணால் இவங்க வரமாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறியே, ஆவியானவர் வரமாட்டாங்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க. இல்லை, இப்போல்லாம் யாரும் என்கிட்ட சொன்னதில்லை. ஊழியத்தின் முதல்ல எல்லாம் துவக்க காலத்திலலாம் ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க, பிரதர் இந்த ஆவியானவர் சப்ஜெக்ட் மட்டும் தொட வேணாம் பிரதர். ஏன்? அது பிரதர் இங்கெல்லாம் இருந்து வருவாங்க பிரதர், அவங்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல பிரதர். சரி, கூடி என்ன செய்ய போகிறீங்க? எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறேன். மனசாட்சியே இல்லையா உனக்கு? அந்நிய பாஷையிலே ஜெபிக்க மாட்டாங்களாம், ஆனால் என்ன வரணுமா? இல்லை, நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நான் அதில் கேட்டேன். அதாவது அதிகாலையில் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார்கள் சீஷர்கள். அதிகாலை 3 மணிக்கு அவர்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அது பைபிள்லேருந்து நிரூபிச்சிருக்காங்க டைம்லாம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். காலையில் 3 மணிக்கு அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். காலையில் 9 மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. 9 மணிக்கு தான் பேதுரு பிரசங்கத்தை துவக்குகிறார். காலையில் 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க? சத்தமாக சொல்லுங்கள். இயேசு சிலுவையில் எவ்வளோ மணி நேரம் தொங்கினார் தெரியுமா? காலையில் 9லேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும்னா எவ்வளோ நேரம்? சரி, என் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இன் மை லைஃப் டைம் 6 மணி நேரம் தொடர்ச்சியாக நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உண்மையை சொல்லணும். பாயிண்ட்டு சொல்லி ஜெபிக்கிறதில்ல. உடனே நாங்கள் 12 hours ப்ரேயர்லாம் நடத்தணும், அந்த பாயிண்ட்டு சொல்லி ஜெபிக்கிறதெல்லாம் நாங்கள் பேச வரல. இந்த 12 hour ஆராதனை, 12 hours பாயிண்ட்டு சொல்லி தேசத்துக்காச்சு அதெல்லாம் நான் பேச வரல. நான் சொல்கிறது கண்டினியூவாக டங்ஸு, ஒரே நாளில் ஒரே ஸ்ட்ரெச் அவுட்டில் 6 மணி நேரம். இடையில ஒரு 5 நிமிஷம் டீ பிரேக்கு, ஒரு ஸ்நாக்ஸ், இல்லை ஏதோ ஒரு அது பிரச்சனை இல்லை. 6 மணி நேரம் ஒரே நாளில் தொடர்ச்சியாக நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உண்மையை சொல்லணும். ஆவியானவர்கிட்ட என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்கிறதுனால உங்களுக்கு 10 பைசா என்ன கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது. ஜெபிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு 6 மணி நேரம் தொடர்ச்சியாக ஜெபிச்சிருக்கிறேங்கிறவங்க மட்டும் அந்நிய பாஷையிலேயே முழுக்க அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்கிறேங்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன். கர்த்தாவே அடியேனை காப்பாற்றுவீராக. சரி, 5 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேங்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்.
சரி, 4 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேங்கிறவங்க மட்டும் அந்நிய பாஷையிலே முழுக்க இல்லையா? சரி, 3 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேங்கிறவங்க ஒரு ஆமேன். சரி, 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்கிறேங்கிறவங்க ஒரு ஆமேன். வெரி குட். 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேங்கிறவங்க ஆமேன். இதுக்கு மேலாம் குறைக்க முடியாது. நான் கேட்குறேன், வாழ்க்கையில் ஒரு தடவை கூட 6 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கலையே, அப்புறம் உட்காந்துட்டு ஆண்டவரே சிவகாசி மாவட்டம் இயேசுவுக்கு, எங்கே இயேசுவுக்கு? எங்க ஊரிலே ஒரு பெரிய எழுப்புதல், இந்தியாவில் எழுப்புதல், நல்லா வரும் எழுப்புதல். இந்த அளவுக்கு ஆவியானவரோட ஃபெல்லோஷிப் இருக்குது, இந்த அளவுக்கு தான் பேசுகிறோம்னு வைங்க. ஏன்னா பேச்சு தானே ஃபெல்லோஷிப். ஒருத்தரோட ஃபெல்லோஷிப் இருக்குன்னா, கனெக்ஷன் இருக்குன்னா என்ன சொல்லுவான்? கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அதை பற்றி அவர்கிட்ட பேசிய. அப்போ கனெக்ஷனே எதை வச்சு? பேச்சு இல்லை, பேச்சு. உண்மைதானா? அப்போ 6 மணி நேரம் ஒரு தடவை லைஃப்லேயே ஒரு தடவை கூட ஜெபம் இல்லைன்னா, அப்புறம் தேசத்தில் ஆண்டவரே இந்த கிராமமே சந்திக்கப்படணும், இந்த கிராமமே எனக்கு தான், அப்போஸ்தலரில் நடந்த அற்புதங்கள் எங்கள் சபையில் ஆண்டவரை என் மூலமாய் நல்லா நடக்கும் இல்லை? இப்போ தெரியுது அவங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னு இல்லை? மணிக்கணக்காக பேசுங்க பாஸ்டர், மணிக்கணக்காக பேசுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் நேரம் முடிஞ்சிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல், சரி ஆதியாகமம் 1, சரி 3:8 திருப்பி வாசிங்க. ஆதியாகமம் 3:8 திருப்பி வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இப்ப ஆதாமும் ஏவாளும் முதல்ல பாவம் செஞ்சப்ப யாருடைய சந்நிதிக்கு விலகி ஓடுறாங்க? யாரை பார்க்காம ஓடுறாங்க? யாரை தரிசிக்காம, அந்த வார்த்தை முக்கியம், யாரை தரிசிக்காம ஓடுறாங்க? இப்போ அப்படியே வாங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க, 22வது அதிகாரத்துக்கு வாங்க, கடைசி அதிகாரம் வாங்க, பைபிளுடைய கடைசி அதிகாரம் 1-4 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 22 1-4 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மைக்கில் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 22 1-4 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, முடிச்சிடலாம் இதோட. வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர்னா பிதாவும் குமாரனும் இருக்கிறாங்க. அப்ப ஆவியானவர் எங்க காணா? தொடர்ந்து வாசிங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற பிதாவும் குமாரனை பத்தியே சொல்லுது. ஆவியானவர் எங்க? தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர், கவனமா வாசிங்க, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். தமிழ்ல சமூகத்தைன்னு இருக்கு. சமூகத்தைனா என்ன அர்த்தம்? யாரை தரிசிப்பார்கள்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. முதல்ல மனுக்குலம் பாவம் செஞ்சப்ப ஆதாமும் ஏவாளும் ஆவியானவரை தரிசிக்காம விட்டு ஓடுனாங்க. ஆனா இயேசு வந்தாரு, எல்லா பாவத்துக்கும் முடிவு உண்டு பண்ணி நம்மளை எல்லாம் யாரை தரிசிக்கும்படி செய்கிறாரு. சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் ஆவியில எந்த அளவு வளரணும் தெரியுமா? பிதாவை தரிசிக்கிறது மட்டும் இல்ல, குமாரனை தரிசிக்கிறது இல்ல, யாரை தரிசிக்கிற அளவுக்கு. சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை தரிசிக்கிற அளவுக்கு. இதையே திருப்பி போடவா? அப்படியே திருப்பி போடவா?
பரிசுத்த ஆவியானவரை தரிசிக்கிற ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல பிதாவும் குமாரனும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரை சிங்காசனம் போட்டு உட்காருவாங்க. ஆவியானவரை தரிசிக்கிற ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல ஜீவ நதி பாயும். ஆவியானவரை தரிசிக்கிற ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல ஜீவ விருட்சம் முளைக்கும். ஆவியானவரை தரிசிக்கிற ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல அதன் இலைகள் மருந்தாகும், அதன் கனிகள் உணவாகும். ஆவியானவரை தரிசிக்கிற ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல ஒரு சாபமும் இராது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மணிக்கணக்கா அவரோட அந்நிய பாஷையில பேசுங்க பாஸ். ரெண்டு தான் நமக்கு ஜீவன். ஒன்று, ஸ்டேஜுக்கு வந்தா தயவு செய்து கதை சொல்லாதீங்க. உங்களை பற்றி, உங்களை நடத்தினவங்களை பற்றி, உங்கள் தலைவர்களை பற்றி கதை சொல்லாதீங்க. இதை வசனத்தை பேசுங்க. இல்லை, இன்னும் வியாக்கியானம் சொல்ல வேண்டியது வேதத்தில் எவ்வளவோ இருக்குது. இல்லை, நம்ம ஒரு 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 4 நிமிஷம் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு கதை மீன்ஸ் எது வசனத்தை தவிர எதையுமே பேசாதீங்க. தயவுசெய்து நம்ம பேசக்கூடாது. நம்ம இந்த இடம் எதை பேசுகிறதுக்கு? என் அனுபவத்தை, என் சாட்சினாலெல்லாம் ஒன்றும், என் சாட்சி உங்களை உற்சாகப்படுத்தும். ஆனால் வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். இல்லை, ஒரு நிமிஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் சர்ச்சில் நீங்கள் 50 பேர் இருந்தால் 100 பேர் இருக்காங்கன்னா ராஜ்யத்தினுடைய 100 நிமிஷத்தை நீங்கள் வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். 10 நிமிஷம் நீங்கள் கதையில் சொல்கிறீங்கன்னா உங்கள் சர்ச்சில் 100 பேர் இருந்தால் 1000 நிமிஷம் ராஜ்யம் உங்களுக்கு கொடுத்த 1000 நிமிஷங்களை நீங்கள் 1000 பேருடைய 100 பேருடைய 10 நிமிஷம்னா என்ன? 1000 நிமிஷத்தை நம்ம வீணாக்குறோன்னு அர்த்தம். ஒன்று, இங்கே ஸ்டேஜில் எதை பேசணும்? வசனத்தை பேசணும். நான் ஒருத்தருடைய ஆவிக்குரிய இதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஐடியா வச்சுருப்பேன். லேசாக கேட்பேன், என்னென்ன மெசேஜ்லாம் வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்கல்ல, அதில் நான் உற்று கவனிச்சுக்கிடுவேன். இவங்களை அப்போ இதிலலாம் இந்த கதை சொல்கிற ஆள்லாம் இருக்குல்ல 1 2, ஓ அப்போ இவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் அவ்வளவுதான். ஏன்னா இன்னும் இவர் எதை கேட்குறதுல இருக்கிறாரு? இவர் ஆவி எதில் தான் பிரியமாக இருக்குன்னா, எதுக்கு இன்னும் பழகலை? வசனத்துக்கு பழகலை. இல்லை, நான் அதை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன். ஓ ரைட், ஓகே, இவருடைய ஸ்பிரிட் இந்த அளவு தான். சும்மா கதை, நான் அங்கே போனேன் இங்கே போனேன், அவராக்கும் இவராக்கும், அந்த கதை இந்த கதை. ஒன்று, ஸ்டேஜுக்கு வந்தால் எதை பேசணும்? தயவுசெய்து வசனத்தை பேசுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வசனத்தில் தான் ஜீவன் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இல்லையா, மணிக்கணக்காக உட்காந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஸ்ட்ராட்டஜியில் மினிஸ்ட்ரியை வளர்க்க முடியாது. நான் வசனம்லாம் எடுக்க நேரம் இல்லை, உங்களுக்கு வசனம்லாம் தெரியும். தாவீதுடைய சிங்காசனத்துக்கு 3 பேர் போட்டியாளர்கள் இருக்காங்க. யார் யார்? அப்சலோம் இருக்கான், அதோனியா இருக்கான், அடுத்து சாலமோன் இருக்கான். இல்லை, அப்சலோம், அதோனியா, அம்னோன் இறந்துட்டான், மூத்தவன் இறந்துட்டான். அடுத்த ஆள் யார்? அப்சலோம். அவனுக்கு அடுத்த ஆள் யார்? அதோனியா. அதுக்கு அடுத்த ஆள் யார்? சாலமோன். 3 பேர் இருக்கான். சேருக்கு போட்டி போட, சிங்காசனத்துக்கு போட்டி போட, அரியணைக்கு போட்டி போட 3 பேர் இருக்கான். அப்சலோம் என்ன செய்தான்? 2 சாமுவேல் 15:1. 2 சாமுவேல் 15:1. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். அவன் என்னெல்லாம் செய்யறான் பாருங்க. அரியணையை பிடிக்க ரதங்களை சம்பாதிக்கிறான், குதிரைகளை சம்பாதிக்கிறான், தனக்கு முன் ஓட 50 போர் சேவகரை சம்பாதித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த இப்போ மாதிரி அப்போல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது இல்லையா, ஒயர்லெஸ் கருவிலாம் கிடையாது இல்லையா. செய்தி சொல்ல வேகமாக ஓடணும். அப்படி ஆள் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் யுத்தத்தில். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்சலோம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தொடை 2 இருக்கு பாருங்க, அப்போவே இந்த தொடை 2னுடைய சதையை ஆப்ரேஷன் பண்ணி வெட்டி எடுத்துருவானா. இப்போ ஒலிம்பிக்கில் போடுறவங்க இதை செய்கிறாங்க. இன்னைக்கு ஒலிம்பிக்கில் ஓடுறவங்க 2 தொடையும் உரசுனா என்ன செய்ய முடியாது வேகமாக. அதனால் அந்த சதையை ஆப்ரேஷன் பண்ணி என்ன செஞ்சுருவாங்க, அவங்க காலை எடுத்து பாருங்கள், அந்த தொடை சின்னதாக வச்சுருப்பாங்க. இந்த ஆப்ரேஷனை யார் அப்போவே பண்ணியிருக்கிறது? அப்சலோம் அப்போவே பண்ணியிருக்கான். தொடையை வெட்டி எடுத்துருவானா. கால் பாதங்கள் இருக்கு பாருங்க, குதிங்க, அந்த உள்ளங்கால், அவங்களாவே கத்தியை வச்சு கிழிச்சிக்கிடுவாங்க.
கிழிச்சிடுவாங்க, கொஞ்ச நாள் ஆற விடுவான், இன்னொரு இடத்துல கிழிப்பான் ஆற விடுவான், இன்னொரு இடத்துல கிழிப்பான் ஆற விடுவான். அப்போ என்னென்னா ஆறி 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 அது என்னென்னா எந்த கல்லில் கூட ஷூவே இல்லாமல் மிதித்து ஓடுவான். அப்படி ஆள் 50 பேரை வச்சுருந்தான். இது சும்மா வெறும் 50 பேர் இல்லை, 50 பேரும் ஒவ்வொரு ஆளும் 1000 பேருக்கு தலைவன். அவனுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறான்? 1000 பேர் இருக்கான். ஒவ்வொரு ஆளுக்கு கீழே 1000 பேர். அப்போ 50 பேர்னா எத்தனை பேர்? 50,000 பேரை சம்பாதிச்சிருக்கிறான் அப்சலோம். உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஆள் தாவீதுட்டே 1-2 பேர் தான் இருந்தாங்க. ஆசகேல் இன்னொருத்தன் 1-2 பேர் தான். வேகமாக ஓடுற ஆள் தாவீதுட்டே எத்தனை பேர் தான் இருந்தான்? 1-2 பேர். ஆனால் அப்சலோம் எத்தனை ஆள் வச்சுருந்தான்? இதே ஸ்ட்ராட்டஜியை அப்சலோம் எதுலலாம் ஸ்ட்ராட்டஜி? பேச்சில் ஸ்ட்ராட்டஜி, அழகுல வர்ணி அப்படியே இது பண்ணுறான், ஆடையில் கவர்றான். ஆளை பார்த்தா உனக்கு நான் அப்படி செஞ்சிருப்பனே இப்படி செஞ்சிருப்பனே, நான் உனக்கு அண்ணா பேச்சு பேசுகிறான். எல்லாத்துலேயும் ஸ்ட்ராட்டஜி. இதே விஷயத்தை யாரும் செஞ்சது தெரியுமா? அதோனியாவும் செஞ்சான். 1 ராஜாக்கள் 1:5. ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இப்ப அதோ அப்சலோம் பண்ணன அதே ஸ்ட்ராட்டஜியை யாரும் பண்றது? அதோனியாவும் பண்றான். ஆனா இவங்க 2 பேரும் ஜெயிக்கல. சிங்காசனம் யாருக்கு போச்சு தெரியுமா? ஏன் தெரியுமா? இவங்க 2 பேர்ட்டையும் இல்லாத ஒன்று சாலமோன்ட்ட இருந்துச்சு. அதே அதிகாரம் 29 39 இதே அதிகாரம் 1 ராஜாக்கள் 1:39. ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். இவங்க 2 பேர்ட்டையும் ரதங்கள் இருந்துச்சு, குதிரைகள் இருந்துச்சு, 50,000 போர் சேவகர்கள் இருந்தாங்க, 50 தளபதிகள் இருந்தாங்க, ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவங்கிட்ட இல்லாத ஒன்று, இது எதுவுமே சாலமோன்ட்ட இல்லை, ஆனால் இவங்கிட்ட இல்லாத ஒன்று அவன்கிட்ட இருந்துச்சு. அபிஷேகம் அவன் தலை மேலே இருந்துச்சு. இப்போ எதுதான் ஜெயிக்குது? சத்தமாக சொல்லுங்க. தொழிலில் ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கலாம், ஆனால் ராஜ்யம்னு வந்துட்டா எதுதான் ஜெயிக்கும்? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை சார்ந்து கொள்ளாதீங்க, ஜெயிக்க முடியாது. உண்மையை சொல்லட்டுமா? நான் இப்படி சொல்கிறேனே, அப்சலோம் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஏறக்குறைய ஜெயிச்சிட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஏறக்குறைய என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சிட்டான். இல்லை, தாவீதை துரத்தி விட்டுட்டு இவன் போய் இதில் உட்காந்துட்டான், சிங்காசனத்தில் உட்காந்துட்டான். ஆனால் நிலைக்க முடிஞ்சிச்சா? யுத்தத்துக்கு போகிறான், தலைமுடி எதில் மாட்டிக்குது? கருவாலி மரத்தில். எதில் உட்காந்து போகிறான்? கழுதையில். தலைமுடி நல்லா யோசிச்சு பாருங்கள். எஜமான் கழுதையில் உட்காந்துருக்கான், தன் எஜமான் சிக்கிக்குச்சு தலை. இப்போ கழுதை அதே இடத்துல என்ன செய்யணும்? நிற்கணுமா இல்லையா? கழுதை கூட நிற்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்போ என்ன தெரியுமா? ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிக்கணும்னு நினச்சா கழுதை கூட மிஞ்சாது. எது கூட? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பாஸ்டர், ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிக்க நினைச்சா கழுதை கூட மிஞ்சாது பாஸ்டர். அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளுங்க, அது உங்களை நிலைக்க பண்ணும், உங்க ராஜ்யத்தை நிலைக்க பண்ணும், உங்க ஊழியத்தை நிலைக்க பண்ணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இந்த வேர்ல்டு நம்மளை புஷ் பண்ணிட்டே இருக்கு. அவரை பத்தியா அந்த மாதிரி ரீல் போட்டார், வீடியோ போட்டார், அங்கே தான். கழுதை கூட மிஞ்சாது. என்கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய பேசுகிறாள். அது சொல்லுவாங்களே பேச்சுவாக்கில் அப்படி இப்படி. நான் யோசிக்கிறேன், நீ இப்படியே ஓடு, உனக்கு கழுதை கூட என்ன செய்யாது ஒரு நாள். உண்மை, இது வசனம், இது சத்தியம், இது மாறாது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிச்சுட்டா அப்புறம் அபிஷேகம் எதுக்கு? இல்லை, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களையே கூப்பிட்டுலாமே. இந்த இப்போல்லாம் இந்த தேர்தலுக்கு ஒரு ஆளை கூப்பிட்றாங்களே, ஒரு பேர் விட மறந்து வச்சு வர மாட்டேன். பிரசாந்த் கிஷோரையே கூப்பிட்டுலாமே. இங்கே வாப்பா, ஆத்மாக்களை அறுவடை பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பா. தொழிலில் வேணால் ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கலாம், ஆனால் ஊழியத்தில் அபிஷேகம் மட்டும்தான் ஜெயிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால் நிறைய எதில் பேசுங்க, உங்கள் சபையில் ஆவியின் நிரம்புதலில் வைங்க. அப்படிப்பட்ட ஆவியானவரோட நெருங்குற செய்திகளை சும்மா கதைகளை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கூடாது. கதை சொல்லனாலே டக்குன்னு என்ன செஞ்சிடறேண்ணா, நைஸாக எந்திரிச்சிடறேண்ணா. நான் கதை கேட்குறதுக்கு உட்காரல, என் பொண்ணான நேரத்தை இதில் என்ன செய்ய விரும்பலை, நான் வீணடிக்க விரும்பலை. பேசுனா எதை பேசணும்? வசனத்தை பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
இல்லை பிராண்டிங் பண்ண நினைக்காதீங்க. அப்சலோம் அவ்வளோ பிராண்ட் பண்ணான் இல்லை, அது எதுவுமே நிற்கல. உண்மைதானா? சாலமோன் தப்பே பண்ண போது கூட அவன் ராஜ்யத்தை எடுக்க மாட்டேன்ட்டார் பாருங்க. இல்லை, என் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன்.